இந்த வீடியோ நாங்கள் யூடியூப்பில் போடுறதுக்கு நீங்கள் அதுக்கு அனுமதி தாரீங்களா? நிச்சயமான அனுமதி நான் தரேன். ஓகே சரி. எங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே நான் அதில் கொண்டு வரக்குள்ள நான் நினைச்சேன் மேலேருந்து பாஞ்சி நம்ம தற்கொலை செய்ய அந்த ஒரு முடிவுக்கு தான் நான் வந்தேன். இப்போவே நான் சொல்கிறேன், நான் இவர் தம்பி பக்கத்தில் படுத்துன தங்கச்சிரமா அடிக்கடி என்னை தொட்டு பார்ப்பார், பெரிய மனம் செய்துட்டாவோ பெரிய மனம் செய்தா. ஒருக்கா நான் அந்த நிலைமைக்கும் வந்தேனா. கடைசியாக 7 கட்டம் அப்போ அந்த உதவி செஞ்சதையும் தாண்டி இன்னொரு ஆளுக்கு வந்து பெரிய உதவி செஞ்சுருக்குறாங்க. அந்த வீடை வந்து கொடுத்துருக்காங்கண்ணே. இவங்க இருக்கிற சொந்த வீடை வந்து யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்கண்ணே. நம்ம ஃபோனை கூட கொடுக்க மாட்டோம். அப்போ அவள் இருக்கிற வீடை வந்து கூட வந்து ஒரு துச்சமாக நினச்சி அவங்க வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கக்குள்ளே வந்து எங்களை பார்த்து கொள்வாங்க தானே என்று சொல்லி நினச்சிருக்காங்க. அக்காவுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, தலையில் இருக்கிற ஒரே பெரிய பாரம் 6,65,000 கடன். இந்த கடனை வந்து முடிக்கணும். ஏன்னா கடன் கொடுத்தவங்க வந்து அக்காவை நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. இதனால் வந்து இவங்க தற்கொலை முயற்சிக்கும் போயிருக்கிறாங்க. சரி, இப்போ அதையும் வந்து அவங்க சொன்னாங்க. எனக்கு அதை கேட்கக்குள்ளேயே கவலையாக இருந்துச்சு. நிறைய தடவை வந்து சூசைட்டாக கதைச்சது, நீங்கள் எனக்கு சொன்ன விஷயங்கள், நான் கேட்ட விஷயங்கள் எதுவும் வந்து உங்களோட மனதை வந்து புண்படுத்தியிருக்கா? இல்லை 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 இல்லை. எனக்கு இப்போ மனம் எவ்வளோ பெரிய தெளிவாக இருக்குது. இந்த நீங்கள் கதைச்சது எவ்வளோ பெரிய ஒரு தெளிவாக இருக்குது. நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. இப்போ யாருமே உங்களோட இப்போ பாசமாக உங்களோட அக்கா இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க தானே. அதில் அப்படி செய்ய எனக்கு உண்மையாகவே நீங்கள் அதை சொன்ன விஷயம் சித்தியாக கவலையாக இருந்தது. சுட்டுதண்டா அப்படியே மேல எல்லாம் பொக்களமாக போயிடும். இப்போ இப்படியான நிலையில் இருக்கக்குள்ள இந்த தேவைகளுக்காக அன்றாட தேவைகளுக்கு உறவிகள் இந்த முதல் நடந்த பிரச்சனைகளை வச்சுட்டு இருக்கிறேன். என்ன மன நிறைய இருக்கிற வேதனைக்கும் கவலைக்கும் இன்றைக்கு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன நடக்குமோ அப்படி ஒரு எதிர்பார்ப்பட நான் சில நேரம் நினைப்பேன், அங்கே 3 பேரும் போயிடுவாங்க வீட்டில இருந்து. இப்போ வார நேரம் நம்மளை வந்து ஒரு சடலமாக தானுவாங்க. அப்படி ஒரு அப்படித்தானே எனக்குள்ள அந்த அவ்வளோ அந்த வேதனையும் கவலையும் இப்போ எல்லாம் விளந்து இப்போ நிறைய இதுகளுக்குள்ள நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ அங்காளி இங்காளி நெருக்கடிகள் தான் கூட. ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேடி பாய்ஸ். ரைட், இந்த வீடியோவில் வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால், இன்றைக்கு வந்து காலையிலேயே வந்து எனக்கு ஒரு அக்கா வந்து கால் பண்ணி என்னோட கழிச்சிருந்தாங்க. தம்பி, எனக்கு கொஞ்சம் தேவைகள் இருக்குது, கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது, நீங்கள் என்ன வந்து ஒருக்கா சந்திப்பீங்களா, வீடியோ எடுத்து போடுவோம். நான் ஃபோன்லேயே வந்து நான் கேட்டுனான், என்ன பிரச்சனை அக்கா இருக்குது, என்ன விஷயத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்க, ஒரு உதவி சம்மந்தமாக தான் கேட்குறேன், நீங்கள் வாங்கலை நாங்கள் நேர்லேயே கதைப்போம் என்று சொல்லியிருந்தாங்க. அப்போ எனக்கு உண்மையாகவே தெரியாது என்னென்ன பிரச்சனை என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி. அப்போ நான் அப்படியே வெளிக்கிட்டு இந்த அக்காடை விட்ட நான் வந்துட்டேன். இன்னும் மட்டும் நான் என்ன நடந்துச்சு என்ன பிரச்சனைன்னு சொல்லி எதுவுமே நான் கேட்கல. இப்போ அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறேன். அப்படியே இப்போ பாருங்கண்ணே. ரைட், இதுதான் நம்மளோட அக்கா. அக்கா வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ரைட், ஓகே. உங்களை பற்றி எங்களோட வியூவர்ஸுக்கு இருக்கா சொல்லுங்கண்ணே. என்னை பற்றி சொல்கிறதுக்கு என்ன வார்த்தை இருக்குன்னு எனக்கு தெரியாது. நான் இப்போ கிட்டத்தில் இப்போ ஒரு 2016 24 நிறைய இழப்புகளை சந்திச்சுட்டேன். ஆக்களை நம்பி என்ன தெரிந்தெல்லாம் கொடுத்து கடைசியாக இழந்து இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்குள்ளே நான் அகப்பட்டிருக்கிறேன். அதுலேருந்து விடுதலையாக இல்லாமல் அப்போ நிறைய பேர் எனக்கு உதவி செய்கிறவங்க, இப்போ உதவி செய்கிற ஆக்கள் எல்லாமே என்னட்ட திரும்ப கேட்குறாங்க. பொருள்கள் அப்படி இப்படி நிறைய தந்து உதவி செய்கிறவங்க இப்போ எல்லாருமே என்னட்ட கேட்டு என்ன கரைச்சப்படுத்துகிறாங்க. இப்போ பொலிசுக்கு கூட இப்போ போன ஞாயிற்றுக்கிழமை பொலிசுக்கு வர சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த நேரம் அந்த பொலிஸ்காராக்கள் சொல்லியிருக்கிறாங்க, அவள் பொலிசுக்கு எடுக்காதங்க, பாவம் தண்ணி இருக்கிறவக்கு ஒருவர் உதவியும் இல்லை, நல்லா இருந்தவ இப்போ எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்து இப்போ எல்லாம் இழந்து வீடு வாசல் எல்லாம் இழந்து இப்போ ஒன்றும் இல்லாமல் இப்போ அனாதையாக கைவிடப்பட்ட நிலையில் கிட்டத்தில் வருத்தம் வந்து ஒரு 15 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து அங்கே இருந்து மருத்துவ வசதிகள் இதெல்லாம் செய்து ஒரு கொஞ்சம் உதவிகளோடு வந்து வெளியில் ஆட்கள் உதவிகள் கிடைச்சி இப்போ அந்த காலில் இருந்த இதுகளெல்லாம் குணமாக்கினேன். இப்போ அவங்க எல்லோரும் கடனாக தான் எனக்கு உதவி செய்தவங்க. அந்த காலை எடுத்துருவாங்கன்ற ஒரு பயத்தில் அந்த சுகரெல்லாம் கூடி அப்படி ஒரு நிலைக்கு நான் தள்ளப்படுத்தேன். அந்த நேரத்தில் இப்போ இந்த உதவி செய்த ஆட்கள் எல்லாம் இப்போ இன்றைக்கும் ஒரு 10 நிமிஷத்துக்கு முதல் இன்றைக்கு சந்திக்கிற இடத்த சந்திப்போம். அப்படி நிறைய பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் என்னத்தெல்லாம் இழக்கணுமோ கடைசியில் உயிர் மட்டும்தான் மிச்சம். நான் நிறைய பேர்கிட்ட உதவி கேட்டேன், ஆனால் எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல. நேற்று தான்
ஒரு ஆசிரியர் மூலமாக உங்களோட அந்த தகவல்கள் எனக்கு கிடைச்சிது. அப்போ நிறைய பேர் வருவம் என்று சொல்லுவாங்க, நீ தனியாலண்டா நாங்கள் வர மாட்டோம், பிள்ளைகள் இருக்கணும் அப்படி இப்படி நிறைய கேட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், எனக்கு அப்படி ஒரு இதுவும் இல்லை, யாருமே இல்லாமல் அனாதையாக கைவிட இல்லை, தங்கச்சி அவங்க தான் இப்போ கொண்டு வச்சிருக்கிறாங்கன்ட்டு அவங்களுக்கும் பிரச்சனை நிறைய. இப்போ யார்கிட்டையுமே நான் எதுவுமே கேட்கலாது. அப்போ நான் தனி அழுதுன்ற பாட்டு எல்லாரும் போயிடுவாங்க, நான் தனியாக அழுது கொண்டு இருப்பேன். என்ன முடிவுண்டு இப்போ நேற்று முந்த நாள் கூட ஒரு யூடியூபர் அவருக்கு நான் போட்டேன், இதான் இந்த கடைசி உங்களுக்கு போடுற கடைசி இது, இனி நான் போட மாட்டேன், உயிரோடு இருப்பேனோ தெரியாண்டு அப்படி இது அப்படி ஒரு தகவல் கிடைச்சஎனக்கு நான் போட்டேன். நான் அக்கா என்னண்டா இப்போ நீங்கள் எனக்கு சொல்கிற வந்து ஒரு அந்த என்ன சொல்கிற அந்த இந்த கதையில் வந்து ஒரு குறையாக இருக்குது. எனக்கு உண்மையாக தெரியா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது, என்ன பிரச்சனைக்காக இவ்வளோ பிரச்சனைக்கு வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு விளங்குதா? இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே நிறைய பேர் உங்களுக்கு உதவி செஞ்சாங்க, ஆனால் உதவி செஞ்சாக்கெல்லாம் திரும்பி கேட்குறாங்க என்று சொன்னீங்க தானே. அப்போ உங்களுக்கு என்ன உண்மையான பிரச்சனை, உங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது தானே, அந்த பிரச்சனை என்ன என்றது எனக்கு வந்து அந்த ஸ்டார்டிங்னு சொல்லுங்கள். நீங்கள் எப்படி இருந்தீங்க, என்ன நடந்துச்சு, என்ன இழப்பு நடந்துச்சு, இப்போ உங்களுக்கு இது மருத்துவங்கள் இருக்கா, இல்லாட்டி எது இழந்துட்டீங்களா, என்ன காரணத்தினால என்று சொல்லி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கண்ணே. 2016ஆம் ஆண்டு நான் ஒரு குடும்பத்தை சந்தித்தேன். அவங்க என்னோட நல்ல அன்பாக வந்து பழகுனாங்க. அப்போ நானும் அவங்கள நம்பி வெளியில் போகிறேன், வேலைக்கு போகிறோம்னு சொல்லி நிறைய உதவி கேட்டாங்க. அப்போ என் வீடு வளவெல்லாம் கடை வச்சு தான் கொடுத்தேன். கடைசி அவங்க இல்லை, ஆக்கள் இல்லை, உயிரோடையும் இல்லை, அப்படி எல்லாம் இழந்த நிலையில் எந்த வீடு வாசலும் இல்லை, எல்லாம் இழந்துட்டேன். இப்போ 2024ஆம் ஆண்டு 9ஆம் மாதம் வந்து இந்த அடகு வச்சால் வந்து வீட்டை விட்டு வெளியேற்ற சொல்லிட்டாரு. வெளியேற சொன்னோன்னே எனக்கு போகிறதுக்கு ஒரு இடமும் இல்லை. அந்த நேரத்தில் அதாவது வெளிநாட்டுக்கு போறக்கா நீங்க வந்து வீட்டை வந்து அடகு வச்சு எந்த நாட்டுக்கு போறக்கா அவங்க எந்த நாடுன்னு சொல்லல. முதல்ல எனக்கு பெட்ரோலிய கூட்டுத்தாமனத்துக்கு வேலைக்கு போறோம்னு வந்து கேட்டாங்க. அதுக்கு பிறகு நாங்க ருமேனியாவுக்கு இந்த போயாங்கால போறோம்னு சொல்லி கணவர் நானும் எனக்கு திருமணம் ஆகல, நான் தனியாள் தான். அதாலதான் இன்னட்ட இருந்ததெல்லாம் மக்களை நம்பி நான் கொடுத்தேன். உதவி என்ற ரீதியில நான் ஒரு சமூக பணி செய்யணும். 33 வருஷமா நான் சர்ச்சிலையும் வேலை செய்தேன் நான். ஆனா ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. பள்ளிக்கூடத்துல 33 வருஷம் படிப்பிச்சேன் நான். அங்க கூட சமய பாடம் சும்மா ஒரு சத காசும் இல்லாம தான் வாலண்டியரா படிப்பிச்சேன் நான். 33 வருஷம் படிப்பிச்சேன் நான். என் வறுமையால் இப்போ கிட்டத்தில் போய் நான் 2022 இருந்து எனக்கு ஒரு சின்ன ஒரு சலரி ஒன்று சாரன்னு சொல்லி சொன்னவங்க. அப்போ எனக்கு ஏலா கட்டத்துக்கு இப்போ ஒரு 3-4 நாளைக்கு முதல் நான் 3-4 நாளைக்கு முதல் நான் அவங்களை சந்திக்க போனேன் பாடசாலைக்கு போய். அப்போ என்ன நிலைமையெல்லாம் சொல்லி அழுது கேட்டேன், எனக்கு எதுக்காவது ஒரு உதவி செய்யுங்கன்ட்டு. அந்த நேரத்தில் அவங்க சொன்னாங்கன்னா உங்களோட ஆவணங்கள் எல்லாம் பார்க்கணும். இப்போ 2022ஆம் ஆண்டு 2 மாதத்துக்கு 2 தவணைக்குரிய 30,000 ரூபாய் காசு வந்துருக்குறாங்க. அப்போ அதுலேயும் ஒரு 3 மாதமும் 2023ஆம் ஆண்டுக்குரிய எதுவுமே எனக்கு தரணும். இப்போ நான் நிறைய தரம் போன எடுத்து கேட்டேன். அப்போ அவங்க அதுக்குரிய எதுவுமே செய்யலை. அப்போ நான் பார்த்தேன்னா எனக்கு எல்லாமே இழந்து கடைசி இதண்டான ஒன்று கிடைச்சி ஒரு சின்ன உதவி இருந்தாலும் கிடைச்சா வாங்க நாக்கள்கிட்ட ஒரு கொஞ்சமாவது கொடுக்கலாம்னு நான் முயற்சி அந்த கதைக்கு நம்ம வருவோம். அப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ கல்யாணம் கட்டலை அப்போ இப்படி இருந்த நீங்கள் இப்படி இருக்கக்குள்ளே வந்து நீங்கள் வந்து வெளிநாட்டுக்கு போகணுமென்ற ஒரு நோக்கத்தோடு ட்ரை பண்ணியிருக்கீங்க. ட்ரை பண்ணனால வந்து ஏஜென்சிக்கு வந்து காசு கொடுக்கணும். எவ்வளோ காசு கொடுக்கணும்? ஏஜென்சி எவ்வளோ கட்டிருந்தாங்க? அது அவங்களுக்கு இந்த இன்னொரு ஆட்களுக்கு தான் நான் உதவி செய்தேன். அதாவது இன்னொரு ஆளை வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் நான் உதவி செய்தேன். நான் அது வீட்டை நான் போகிறதுக்கு இல்லை. அப்போ இன்னொரு ஆளை வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பணும்ன்றக்கா உங்களோட வீட்டு உறுதியை அடகு வச்சு அவங்க காசு கொடுத்தேன். 14 அப்படி செஞ்சீங்க. என்னட்டு அந்த உதவி என்று வந்து போனா நமக்கு ஏதாவது செய்வாங்க. நான் என்ன யோசிக்கிறேன், நீங்க அந்த அனுப்புறவங்க வந்து யார், உங்களுக்கு என்ன உறவு? அவங்க உறவு இல்லை, அது சும்மா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்து செய்தவங்க தான். சும்மா கண்டு காய்ச்சி மற்றபடி சொந்தங்கள் அப்படி வந்த இதுவுமே இல்லை. ஓகே. இது எத்தனை வருஷம் நடந்து? இது இப்போ கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேலே. 8 வருஷத்துக்கு மேலே. சரி, அப்போ அவங்களுக்கு நீங்கள் அடகை வச்சு கொடுத்துட்டீங்க. அடகை வச்சு கொடுத்தோடனே இப்போ அவங்க வெளிநாடு போயிட்டாங்களா? இல்லை, அவங்க இல்லை, இங்கே ஆகிட்டாங்க. அதாவது போயிட்டாங்களா, இங்கே இருக்கிறாங்களா? அவங்க இல்லை, இங்கே இல்லை. நான் தேடி எல்லா இடமும் தெரிஞ்ச இடம் நான் சந்திக்கல. சரி, அதுக்கு பிறகு என்ன நடந்துச்சு? அதுக்கு பிறகு நான் நிறைய ட்ரை பண்ணேன். சரி, எதுவுமே ஒரு ஆதாரமும் எனக்கு இல்லை. என்னடா நான் அவங்கள்ட்ட ஒரு ஆதாரம் வாங்கலை தானே. அப்போ அதனால எனக்கு ஒரு இதுக்கும் இல்லாமல் போயிட்டு கடைசி 9ஆம் மாதம் என்ன வந்து வீட்டை விட்டு எழுப்பியாச்சு. வீட்டை விட்டு எழுப்பினா எனக்கு இருக்கிறது கூட வீட்டு உறுதியை நீங்கள் அடகு வச்சுட்டு அந்த காசு கொடுக்க வசதி இல்லையே. கடன்காரன் வீட்டை வருவான். அப்போ நீங்கள் கடனை கட்டுறதுக்கு காசு இருக்காது. ஸோ வந்து அவன் வீட்டை விட்டு எலும்பு வேண்டுவானே. அப்போ வீட்டை விட்டு எழுப்பி வீடு என்ன பெரிய வீடா? 2 ஹால், கிச்சன், பாத்ரூம் எல்லாம். எங்கே இருந்தது? பேத்தால வாழைச்சின்னு.
ரைட் ஓகே. அதெல்லாம் இழந்தாச்சு. இப்போ இந்த வீடு யாரு? இது இப்போ தங்கச்சிர வீட்டில் இப்போ நான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நேரம் இவங்களுக்கு இங்கே இருந்து அறிவிச்சேன். 13 நாள் இருந்தேன். நான் இப்போ இப்படி கொண்டு வச்சேன்னு சொன்ன உடனே அப்போ எனக்கு இருக்க இடம் இல்லை தானே. இப்போ நான் உண்மையாகவே நினைச்சேன்டா ஒருவர முகத்திலேயும் சந்திக்க கூடாது, எல்லாருக்கும் நான் துரோஞ்சுதேன், இவங்களுக்கு எல்லாம் சொல்லலை நான் செய்த வேலையில். அப்படி இருந்து ஏதாவது வேற முடிவு எடுக்கத்தான் இருந்தேன். நான் அப்போ தங்கச்சி தான் வந்து என்ன டிக்கெட் வட்டி கொண்டு வந்து இங்கே வச்சு இப்போ பார்க்குறாங்க. இப்போ என்ன எனக்கு விளங்கலை. இப்போ அந்த கடன்காராக்கள் வந்து காசை கேட்கக்குள்ள நீங்கள் அதை யோசிச்சுட்டு இருந்துருக்கீங்க. பிறகு வந்து வீட்டை விட்டு எழும்பிட்டீங்க. வீட்டை விட்டு எழும்பி அந்த வீடு வந்து அந்த கடன்காரனுக்கு அடகாவே போயிட்டு சரியா அந்த பிரச்சனை முடிஞ்சு காசுக்கு பதிலாக அவன் வீடு எடுத்துட்டான். எவ்வளோ காசு எடுத்தீங்க அடகு வச்சு? அது 24 நிமிஷம் கொடுக்கணும். வீட்டு பெருமதி எவ்வளோ? அது வீட்டு 24 அவங்க 24 அது நான் கடைசி 29 தான் சொன்னேன் நான். அது அந்த அளவுக்கு போகிறதுக்கு இல்லையே. வட்டி எல்லாம் நிறைய காலங்களில் குடுபடலை தானே. அப்போ எவ்வளோ வட்டி ஒரு மாதத்துக்கு? ஒரு மாதத்துக்கு நான் 1,30,000 கிட்ட வட்டி. என் நகைகள் அதெல்லாம் வச்சு நிறைய இதெல்லாம் நான் ஒரு மாதத்துக்கு 1,30,000 வட்டி மட்டுமா? வட்டி. எவ்வளோ எடுத்தீங்க? எவ்வளோ வாங்கினீங்க? 16 லட்சம். 16 லட்சத்துக்கு 1,30,000 வட்டி. அப்போ நீங்கள் இந்த முதல்ல கொடுக்க மட்டும் ஒவ்வொரு மாதம் 1,30,000 காசு கட்டணும். வட்டி இது அதெல்லாம் விட்டு தானே என்னால் ஏலியாது. இப்போ கொடுக்குறது கொண்டும் இல்லை. இப்போ அவர் வந்து அந்த வீடை எடுத்தும் இப்போ காசு கட்டுன்றீங்க அப்படியா? அந்த தந்தவருக்கு நான் இன்னும் கொடுக்கணும். இப்போ எடுத்திருக்கிறாள் வேற ஒரு ஆள் தான் எடுத்தப்படுது 24 கொடுத்துருக்கு. இப்போ மிச்சம் நான் அவங்களுக்கு கொடுக்கணும். எவ்வளோ கொடுக்கணும்? அவர் இப்போ 12 லட்சம் எடுத்திருக்கிறாரு. என்னண்டா இந்த இந்த அந்த வீடு அடகு வைக்கிறது இல்லைங்கிட்ட வீடு அடகு வைக்கிறது வட்டிக்கு வாங்குறது இதெல்லாம் வந்து எங்கிட்ட சைடில் உள்ள புள்ளதான். என்ன நம்ம வந்து வட்டிக்கு வாங்கலாம், நம்ம வந்து வீடை கொண்டு அடகும் வைக்க இயலாது. அடுத்து வந்து அரசாங்கத்தின் படி வந்து இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து சட்டவிரோதம் இல்லைங்கிட்டா. அதே போல் வந்து நீங்கள் அவங்களுக்கு கேஸ் கொடுத்தாலும் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் உங்களுக்கு தெரியல, நீங்கள் தான் கிட்ட வந்தீங்க, நீங்கள் தான் கேட்டீங்க, நீங்கள் தான் இந்த சைன் வச்சிருக்கிறீங்க, உங்களோட விருப்பத்தின் படி தான் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. சரியா? அப்போ அதுக்கு நீங்கள் லீகல் ஆக்ஷன் ஒன்றும் எடுக்கலையா? போலீஸில் அப்படி போயிட்டு அவங்ககிட்ட எதுவும் டாக்குமெண்ட் இருக்கா? நீங்கள் அவங்க உங்களுக்கு காசு தந்ததுக்கு டாக்குமெண்ட் ஒன்றும் இல்லை, அவங்களோட போனதானே. ஓகே சரி ஓகே. அப்போ அந்த பிரச்சனை அப்படியே நம்ம விடுவோம். ரைட். இப்போ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது போல் யூசிட்டேன், பெரிய பிரச்சனை இது. அப்போ சரி, அப்போ இப்போ வீடு வந்து உங்களுக்கு போயிட்டு காசும் போயிட்டு இன்னும் 14 லட்சம் ரூபா காசு வந்து நீங்கள் வந்து கொடுக்க வேண்டியிருக்கு அப்படி தானே? ரைட். இதுலேருந்து சொல்லுங்கள் இப்போ வேறு. அந்த பிரச்சனை அப்படி இருக்கக்குள்ள இப்போ என்னண்டா எனக்கு இப்போ இருக்கிறதுக்கு இப்போ இவங்களோட இப்போ இருக்கிறபடியே அந்த இருக்கிற இட பிரச்சனை இல்லை உண்மையிலேயே. நீங்கள் சகோதரம் எத்தனை பேர்? சகோதரன் நாங்கள் 4 பொம்பளை பிள்ளையே. 4 பொம்பளை பிள்ளை. ரைட் ஓகே. அப்போ நீங்கள் உண்டு மற்ற 3 பேர் உண்டு வாழைச்சனையில் இருக்கிறாங்க. அவங்க வேலை செய்கிறாங்களா? இல்லை ஒரு நர்சரி இது பார்க்குறவ தங்கச்சி. ஓகே. நர்சரி இது பார்க்குறோன்னா விலங்குல அந்த என்ன படிப்பிக்கிறா நர்சரியும் இந்த டே கேர் சென்டர் அது பார்க்குறா. இந்த இதால் மற்ற தங்கச்சி மயிலம்பாவில் இருக்கு. அவங்க என்ன வேலை செய்கிறாங்க? அவங்க அவ வேலை இல்லை, ஒரு தினம் வேலை செய்யல. ரைட். அவங்களோட ஹஸ்பண்ட் வேலை அவர் வந்து இதில் இருக்கிறாரு, அந்த வாகனம் ஓடுறாரு. வாகனம் ஓடுறாங்க. 3 பேர் ஆக்கலாம் அப்படியா? இல்லை ஒரு ஆள் மேசன். இவரோட வேறு இப்போ தான் வெளியில் போயிருக்கிறார். 2 தரம் போய் லோஸ்ட் ஆகி வந்து துபாய்க்கு போயிருக்கிறாரு. துபாய்க்கு போயிருக்கு. இது வந்து இப்போ உங்களோட தங்கச்சியோட வீடு? தங்கச்சியோட வீடு. இப்போ தங்கச்சியோட இருக்கிறீங்க. அப்போ உங்களை வந்து கவனிக்கிறா இருக்கலாம், உங்களுக்கு சாப்பாடு தாரா இருக்கலாம், உங்களோட தேவைக்கு உதவி செய்கிறதா இருக்கலாம், இல்லை அவங்க தங்கச்சியாக பார்க்குறாங்க? அவள் தான் பார்க்குறான். வேலைக்கும் கஷ்டம் தான், என்ன செய்கிறேன் நம்ம ஒரு எனக்கு கவலை என்னடா நான் ஒரு சும்மா இருக்கணும்னு நான் யோசிக்கிறேன். நான் அப்படி யாருக்கு இவ்வளவு காலம் இருக்கல. சரி. எல்லாம் நல்லதே செய்து கொண்டிருந்தேன். நான் இப்போ ஒரு பெரிய ஒரு பாறை சும்மா இருக்கிறேன். இப்போ உங்களுக்கு இப்போ இந்த கடன் பிரச்சனைக்கு தானே இப்போ என்ன கூப்பிட்டீங்க, இல்லை வேறு எதுவும் பிரச்சனை? கடன் பிரச்சனை அதுக்கு நான் எனக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணி என்ன ஒரு கொஞ்சம் சின்ன ஒரு உதவியாக செய்து எனக்கு விலங்குகளை இப்போ இப்படித்தான் இப்போ உதவி செய்கிறேன்னு சொன்னால் எப்படி உதவி கேட்குறீங்க? என்னென்னா நான் இப்போ நான் நேரத்தோட சொன்ன இந்த மருத்துவத்துக்கு கொஞ்சம் காசு அவங்கள்ட்ட வேண்டி எடுத்தேன். அந்த காலில் பெரிய ஆப்ரேஷன் ஒன்று நடந்திருந்தது எனக்கு. இப்போ இதுலேயும் அந்த கட்டு வருது. அது வந்த உடனே என்னென்னா அந்த இன்ஃபெக்ஷன் ஆக்கி அந்த கால் பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றுக்குள்ளே வந்துடும். அடுத்த வெளியில் போய் எங்கேயும் எனக்கு வேலை செய்யலான்னு அந்த வெயில் அதுகள் அப்படியே சுட்டுதுண்டு அப்படியே மேலே எல்லாம் பொக்களமாக போயிடும். இப்போ இப்படியான நிலையில் இருக்கக்குள்ள இந்த தேவைகளுக்காக அன்றாட தேவைகளுக்கு உதவிகள் இந்த முதல் நடந்த பிரச்சனைகளை வச்சு பார்க்கணும். யாரும் உதவி செய்ய வர மாட்டாங்க. நான் எல்லாருக்கும் கொடுத்து செய்தபடியா உறவுகளோ சகோதரங்கள் யாருமே என்ன இது செய்ய மாட்டாங்க. அவள் வீணாக்கணும் அந்த அப்படி ஒரு பேரில் தான் நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்.
இந்த நிலையில இருந்து நான் கொஞ்சம் நான் விடுபடுறதுக்கு எனக்கு ஒரு வழி வேணும் தான். இப்போ என்ன உங்களோட ஆப்ரேஷனுக்காக காசு கேட்குறீங்க அப்படியா? இல்லை ஆப்ரேஷன் முடிஞ்சு அதுக்கு நான் ஒரு 85 கிட்ட ஒரு ஆக்கள்கிட்ட மாறி எடுத்தேனா. 85 லட்சமா? இல்லை 85 மருந்து செலவுக்கு. சரி, இப்போ அந்த காசை கேட்டு தானே இப்போ பிரச்சனைப்படுத்துறாங்க. அப்போ அதுக்கு தான் நான் அந்த நீங்கள் 85,000 ரூபா காசு வந்து கடன் வாங்கியிருக்கீங்க உங்களோட காலில் வந்து ஆப்ரேஷன் செய்யறதுக்காக. அந்த காசை வந்து அந்த காசு நீங்கள் கடன் வாங்கினாக்கள் வந்து கேட்டுக்கொண்டிருக்காங்க. அந்த 85,000 ரூபா காசு தாங்க. சரி, ஓகே. வேற பிரச்சனை? அடுத்தது எனக்கு இந்த மாதம் இந்த மருத்துவ செலவுகள் சாப்பாடுகள் நீ ஒரே எல்லாரையும் மருத்துவ செலவுகள்ண்டா இப்போ நீங்கள் என்ன மருந்து எடுக்கிறீங்க? எனக்கு இந்த சுகர் இருக்கு தானே. ஓகே, சுகர் அதை ஒரு அரிசியோட அடுத்து வந்து என்னென்னா அந்த இதுகளையும் கொஞ்சம் கிளியர் பண்ணணும். பிரச்சனை இது கிளியர் பண்ணா மேலே அந்த மருந்து எல்லாம் வந்துருக்காமனு சொல்கிறாங்க. அப்போ அதுகள் எல்லாம் கொண்டு காட்டேன்டா என்கிட்ட ஒன்றுமே இல்லை. நீங்கள் போயிட்டு டாக்டர்கிட்ட கேட்டிங்களா? டாக்டர்கிட்ட கேட்டேன் நான். அவங்க ஆயுர்வேத மருந்து செய்ய சொல்கிறாங்க. ஆயுர்வேதம் நமக்கு அதுவும் ஒரு தரம் இருந்தால் செய்து பார்க்கலாம். இந்த ஒத்து போகாமல் இருந்து வேறு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோட்டு அப்படி ஒரு பிரச்சனையும் இருக்குது. இப்போ நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வேறு என்ன பிரச்சனை இருக்குது? அதான் இந்த ஒவ்வொரு மாதத்துக்குரிய சாப்பாடு செலவுகள் அதுகள் இப்போ ஒருவரையும் தங்கி வாழையிலான்ட்டு அவங்களுக்கும் கஷ்டம், அவங்களையும் எல்லாத்துக்கும் கரைச்சப்படுத்த இயலாது. அப்போ அதுதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அடுத்தது உண்மையிலேயே வட்டி கடன் வீடு வாசல் அது இல்லாமல் அந்த இல்லாமல் நம்ம யார்கிட்டையுமே சொல்ல இயலாது. ஏன்டா யாருமே அதுக்கு முன் பெற மாட்டாங்க. அது நம்மளோட அறியாமையால் நாம் செய்தது. அதை நினச்சி தான் இப்போ நாளும் பொழுதும் பெறத்ததுக்குள்ளே போய் கொண்டிருக்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல போனால் கோச்சுக்குள்ளாங்க இந்த வீடியோ பார்க்குறாக்கள் வந்து சில பேர் நினைக்கலாம். இப்போ நீங்கள் இந்த வீடியோ மூலமாக வந்து நிறைய விஷயம் சொல்லிட்டீங்க. இந்த வீடியோ பார்க்குறாக்கள் சில பேர் நினைக்கலாம் நாங்கள் முன்னுக்கு வந்து ஒரு 10,000 ரூபா காசோ இல்லாட்டி ஒரு 20,000 ரூபா காசு தந்தா நீங்கள் அதையும் வந்து பிரயோசனப்படுத்தாமல் வேறு எங்கேயும் கொண்டு கொடுத்துருவீங்களோ இல்லாட்டி இருக்கிற கடன் அது வட்டி பிரச்சனை அதுகளுக்கு கொண்டு கொடுத்துருவீங்களோ என்று சொல்லி யோசிப்பாங்க. நான் சொல்கிற பிள்ளைல ஏன்டா பார்க்குறாக்கள் பண்ணேன்டா இந்த வீடியோவில் நீங்கள் கதைக்கக்குள்ளே வந்த வார்த்தையை வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போ அவங்க அதையும் யோசிப்பாங்க. இப்போ அடுத்தது வந்து இப்படி தான் இன்னொரு விஷயம். இப்போ இந்த காசோ உதவியை வந்து நான் வந்து உங்களுக்கு செய்ய போகிறதே இல்லை. நான் வந்து யூடியூப் செய்கிறேன். அப்போ இந்த யூடியூப் மூலமாக இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து கேள்வி கேட்குறேன் தானே. அப்போ நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்கக்குள்ள உங்கள்கிட்ட வந்து விட வருது. அப்போ அதில் வந்து சில விஷயங்களை வியூவர்ஸ் வந்து பிடிச்சி கொள்வாங்க. அவங்க பார்த்து கொண்டானே இருக்கிறாங்க. இப்போ எல்லோரும் பார்ப்பேன். அப்போ அதில் பார்த்து அவங்களோட மனசில் ஓகே இது ஒரு சரியான ஒரு பிரச்சனை இவங்களுக்கு நாங்கள் உதவி செய்யலாமண்டா மட்டும்தான் அவங்க வந்து என்ன தொடர்பு கொள்வாங்க. அவங்க தொடர்பு கொண்டால் தான் அடுத்த கட்டமாக நான் வந்து உங்கள்கிட்ட வருவேன். அப்போ எங்களை பொறுத்தவரையில் வந்து எங்களோட வியூவர்ஸ் வந்து கூடுதலாக பார்க்குறது வந்து எப்படி சொல்கிறேன், இந்த பிரச்சனையை வந்து அப்படியே வச்சுட்டு இருக்காமல் ஒரு பெர்மனண்டான ஒரு சொல்யூஷன் தானே. இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ ஒரு ஆளுக்கு பசிக்குதுன்னு இப்போ பசிக்குது என்று சொன்னால் ஒரு நாளைக்கு நாங்கள் சாப்பாடு வேண்டி கொடுக்கலாம். ரைட்டா? நாளைக்கும் பசிக்குன்னா வாங்கி கொடுக்கலாம். இதே அவனுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு மீனை பிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுத்தா அப்போ அவங்க என்ன செய்வாங்க, அந்த மீனை பிடிச்சி சமைச்சு சாப்பிடுவாங்க. இப்போ அது மாதிரி ஒரு பிரச்சனையை ஒன்றை பார்க்கக்குள்ள வந்து அவங்க வந்து உங்களுக்கு சால்வ் பண்ணி தரக்கூடிய சான்சஸ் வந்து கூடுதலாக இருக்குது. விளங்கிட்டா? அதைத்தான் நான் கேட்குறேன். இப்போ அவங்களும் இப்போ தொடர்ச்சியான உதவிகளை வந்து செய்ய மாட்டாங்க. இப்போ ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு தரக்குள்ள அது ஒரு பிரயோசனமாக இருக்கணும், உங்களோட லைஃபுக்கு மோக்கியாக இருக்கணும். நீங்கள் இனி அதை வச்சு கொண்டு உங்களோட லைஃப்பை வந்து மெயின்டைன் பண்ணி போகக்கூடிய மாதிரி இருக்கணும். விளங்கிட்டா? நமக்கு என்னடா உண்மையே சொல்லணும். நம்ம இன்னொரு இருப்போ கிட்டே சரி வராது இந்த இருந்து வேலை செய்யறது. இப்பயும் ஒரு ஹாஸ்டலுக்கு கேட்டாங்க. இந்த உடல்நிலை எனக்கு உங்களோட அதாவது அக்காட உடல்நிலை குறைபாடுனால நிறைய பேர் வந்து யோசிக்கலாம், ஏன் கை கால் நல்லா இருக்குது, கண் தெரியுது, நல்லா கதைக்கிறீங்க, எல்லாம் செய்கிறீங்க, ஏன் நீங்கள் ஒரு கேன்டீனில் கூட போயிட்டு வேலை செய்யக்கூடாது, ஏன் நீங்கள் போயிட்டு ஒரு வீட்டில் போயிட்டு சமைக்கக்கூடாது, ஏன் நீங்கள் வந்து வேலை செஞ்சு உழைக்கக்கூடாது, அப்படி வேலை செஞ்சு நீங்கள் ஏன் காசு உழைக்கக்கூடாதுன்னு சொல்லி யோசிப்பீங்க. ஆனால் இந்த வருத்தம் வந்து அக்கா சொல்கிற மாதிரியே அந்த வெயில் நெருப்பு அடுப்பு இப்போ சமைக்கலாம் இயலாதுனே. அடுப்பங்கரையில் போயிட்டு இருந்து சமைச்சோம்னா அந்த இது உங்களுக்கு இதாகும். முதல் இப்படி இருக்கல, இப்பதான் இந்த கையிலையும் இப்போ இந்த ஒரு வருஷத்துக்குள்ள டக்கண்டோட கூடி போகுது. அப்படி அந்த நெருப்பு வெயில் எதுவும் சரி வராது.
நிக்கல அது நின்றோடனே இந்த கால் அப்படியே. அதாவது என்ன நடந்துட்டுன்னு சொன்னால் இந்த தோல் வந்து மென்மையாகி கொண்டு போகுது. மென்மையாகி போகக்குள்ள வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்குமே. ஆகவே மென்மையாகுள்ள என்ன நடக்கும், ஒரு மெதுவாக ஒரு சின்ன ஒரு அடியோ இல்லாட்டி ஒரு காயமோ இல்லாட்டி சின்ன மெல்லிசா இப்போ கூட இந்த சன் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் போல சரியாக சுடுற மாதிரி இருக்குமே. இப்போ அப்படியான ஒரு பிரச்சனை இருக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து ஒரு வேலைக்கு போய் இவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு இவங்களால இயலாது. அதுதானே நீங்கள் சொல்ல வரீங்க. இப்போ அன்றாடம் வந்து செலவுக்கு இருக்கலாம், இல்லாட்டி இவங்களுக்கு உதவி செய்கிறாங்க, இவங்களோட தங்கச்சி தான் இவங்களை வந்து பார்த்துக்கொள்கிறாங்கண்ணே. தங்கச்சி பார்த்து கொண்டு இப்போ அவங்களுக்கும் ஒரு பாரமாக இருக்கலாதுன்னு அவங்களுக்கும் ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணி கொண்டிருப்பாங்க. இருந்தாலும் இப்போ உங்களோட யார் உதவிக்கு இருக்கிறாங்க அப்படின்றா? நான் தனியாக தான் இருந்தேன். இல்லை இப்போ தனியாக தான். இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு இப்போ ஒரு டவுனுக்கு ஒரு வேலைக்கு போகணும், இல்லாட்டி எங்கேயும் போகணும், கடைக்கு போகணும்னா யாரோட போயிட்டு வரீங்க? இப்போ 5-6 மாதமாக நான் எங்கேயும் வெளியில் போகிறதில்ல. இப்போ 2 தரம் தான் இந்து கல்லூரிக்கு இந்த அலுவலில் தான் எனக்கு ஒரு தேவை ஏற்பட்டபடியாக தான் போய் வந்தேன். நான் போய் வர நேரமே என்னால் முடியாமல் போயிட்டு இந்த காலம் கொஞ்சம் அடிபட்டு அந்த நடக்கிறது கொஞ்சம் இயலாத மாதிரி அந்த 6 மாதம் ஒரே இடத்துல இருந்ததானே. அப்போ அந்த பலம் இல்லாத மாதிரியும் அவங்களும் அப்படி தான் சொன்ன இன்ஃபெக்ஷன் ஆக்குறாங்க, நீயும் கூட கால் எடுப்பாங்க, நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்படி ஒரு பெரிய ஒரு இதோன்று நடந்தான் செய்தேன். அதாவது அக்காவுக்கு வந்து ஒவ்வொரு மாதமும் வந்து உலர் உணவு பொதிகள் அரிசி சீனி இந்த பருப்பு அப்படி தந்தாலும் உங்களுக்கு பரவாயில்லையா? பிரச்சனை இல்லை. நம்ம இருக்கிற இடத்த இல்லாட்டி காசாக தந்தால் தான் உங்களுக்கு இதா இல்லை. இப்போ காசு தாரத்துக்கு இப்போ கொஞ்சம் இது செய்வாங்கன்னு சொன்னேன். இந்த ஃபோனை பார்த்தா தெரியும் இந்த நிலையை. நான் அந்த இருந்த நிலையை உங்களுக்கு காட்டுவேன். எடுத்துட்டு வாங்க, ஸ்டாப் பண்ணுங்க. ஃபோன் எடுத்துட்டு தம்பி ஃபோன் எடுத்துவாங்க, ஸ்டாப் பண்ணுங்க. பைக்கில் இருக்கு. அந்த கண்ணாடி எடுங்கம்மா கொஞ்சம். அந்த இன்ஃபெக்ஷன் வந்தால் அப்படி தான் வரும். எனக்கு காயம் அது. அதுதான் இந்த அவ்வளோ அப்படியே செய்து எடுத்தவங்க. அதுக்கு தான் அவ்வளோ காசு செலவழிச்சு தான் ப்ரைவேட் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து செய்ய இல்லாமல் போயிட்டு எனக்கு. உங்களுக்கு வாட்ஸ்அப்புக்கு தானே? வாட்ஸ்அப் எனக்கு ஒரு அனுப்புங்க, நான் அதை ஜாயின் பண்ணுவேன். எனக்கு ஹாஸ்பிட்டல் இருந்தது எனக்கு ஒரு அனுப்பிவிடுங்க, வாட்ஸ்அப் பண்ணி விடுங்க. பிளேலியா இருக்குது ரைட். அப்போ அம்மா வந்து காட்டுறா இந்த கால் இருக்குது தானே, நம்மளோட கால் இருக்குது தானே, இந்த காலில் வந்து அந்த ஆப்ரேஷன் தானே, அந்த ஆப்ரேஷன் ஃபோட்டோ தான் வந்து காட்டி கொண்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வருவோம் சரியா? இப்போ என்ன பொறுத்தவரையில் உங்களுக்கு இப்போ கடன் இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, வீடு போயிட்டு வீடை வந்து எடுக்கிறதுனாலும் இன்னும் 13 லட்சம் ரூபா காசு கொடுத்தாலும் வீடு வராது. அது வராது. வீடு வரப்போறது நான் ஆசைப்படவே இல்லை. போனதை போகட்டும், வீடு வரப்போறதே இல்லை. இல்லை, கடன் தான் முடிய போகுது. அப்போ நீங்கள் என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு லீகல் ஆக்ஷன் எடுங்க. விளங்கிட்டா? ஏன்னா வட்டிக்கு மேலே வட்டி 1,30,000 ரூபா ஒரு மாதத்துக்கு நீங்கள் கட்டுறேன்னு சொன்னால் அது பயங்கர வட்டி. அது விளங்கிட்டா? நீங்கள் இவ்வளோ காலம் கொடுத்துட்டீங்க, சொல்லுங்க இனி தரையலான்னு சொல்லி அப்படி பிரச்சனை படுத்தினா சொல்லுங்கள், லீகல் ஆக்ஷன் போவோம்னு சொல்லி போலீஸில் போயிட்டு அப்படி இதுக்கு வந்து தானே அவர் அந்த போலீஸுக்கு வர வேண்டாம். போலீஸ்காரன் போட்டிருந்தவன் எனக்கு அவனுக்கு விளங்கிட்டு என்னடா நான் நியாயமான காசு அவங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அதைத்தான் நான் சொல்றேன். இந்த பிரச்சனை இனி நீங்க மண்டைக்குள்ள எடுக்காதீங்க. யோசிச்சு தான் சரியான இந்த பிரச்சனை இப்ப நானே உங்களுக்கு திருப்பி சொல்லிட்டு இருந்தேனே. நீங்க இப்ப இந்த காசு கட்ட தேவையில்ல, அவர் வந்து உங்களுக்கு பிரச்சனை படுத்துறேன்னு சொன்னா நீங்க போயிட்டு போலீஸ்ல போயிட்டு என்ட்ரி போடுங்க. விளங்கிட்டா? நான் வந்து இவ்வளோ காசு வாங்கியிருக்கேன், இவ்வளோ காசு வந்து மேலதிகமாக நான் வந்து கொடுத்துருக்கேன் சரியா, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு கட்டே இல்லாது, இதுக்கு மேலே வந்து கட்ட சொல்லி அவர் வந்து என்னை வந்து அறியப்படுத்துறார். ஸோ வந்து இந்த பிரச்சனையை கோர்ட்ஸுக்கு போடுங்க சரியா. அப்போ நீதிமன்றத்துக்கு போகும். நீதிமன்றத்துக்கு போக்கில் வந்து உங்களோட பக்கம் தான் இந்த பிரச்சனை வந்து சக்ஸஸ் ஆகும். ஸோ வந்து 13 லட்சமோ அவருக்கு இனி ஒரு ரூபா சரி நீங்கள் வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா. போலீஸ் தாக்கல் அனுப்புகிற மெசேஜ் ஒன்று இருந்ததை இல்லை இல்லை, அதில் விடுங்க, அதை நீ பார்த்து ஒன்றும் இல்லை.
இப்போ நான் சொல்கிற விஷயம்லாம் இதுதானே, அவருக்கு காசு கொடுக்க தேவையில்லை, கொடுக்கவே தேவையில்லை. நீங்கள் அந்த பிரச்சனையை விட்டுருங்க. அந்த இப்போ உங்களுக்கு வீடு போயிட்டு நீ வீடை வந்து மீட்டு எடுக்கலாமான்னு சொன்னால் அது வந்து எனக்கு தெரியலை. சரியா? ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கு ஓம்பட்டு தான் நீங்கள் சைன். இப்போ நீங்கள் வந்து வட்டிக்கு ஒரு ஆள் வந்து காசு தருதுன்னு சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் வீடை வந்து அவங்க வாங்கின மாதிரி தான் எழுதுவாங்க. அதான் அவங்களோட. அதான் நான் பார்க்காம செய்து போட்டேன். நீங்கள் அதை வாசிச்சிருக்கீங்க மாட்டீங்க. வாசிக்கல, அதுகளுக்கு நான் இதில் சைன் பண்ணி கொடுத்து விட்டுட்டேன். அதுதான் நடந்தது. சரியா? சரி, ஓகே. இப்போ எல்லாரும் வந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சு வந்து போகிறது தானே. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனடா பிரச்சனை அந்த பிரச்சனை சொல்லி லட்சக்கணக்கு கோடிக்கணக்கு இழந்து போயிட்டாங்க. ரைட். அப்போ அந்த பிரச்சனைக்கு வந்து இப்போ ஒரு சொல்யூஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். அதாவது இந்த வீட்டு பிரச்சனை நீங்கள் ஒரு பிரச்சனை எடுக்காங்க. அப்படி தான் உங்களோட வீட்டு வாசல் வந்து பிரச்சனை படுத்து நீங்கள் சொல்லுங்கள், போலீஸில் என்ட்ரி போடுவேன். நீங்கள் திரும்பி வந்தீங்கன்னா என்ட்ரி போடுவேன். அப்படியும் திரும்பி வந்தேன்னா நீங்கள் போயிட்டு போலீஸில் என்ட்ரி போட்டுருங்க. என்ட்ரி போட்டுட்டா அவர் வரையல. அதுதான் சில டைம் வந்து நீங்கள் என்ட்ரி போட்ட உடனே அவர் வந்து ஓடிடுவீர். அதுதான் ஏன்னா அவருக்கு தெரியும் ரைட் லீகல் படி போகிறாங்க மூவ் பண்ணுறாங்கன்ட்டு சொல்லி. சரியா? இப்போ அடுத்த விஷயம் வந்து இருக்கிற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காவுக்கு வந்து வேலைக்கு வந்து போயிடாது, அன்றாட உழைப்பு இல்லை. இந்த மோட்டோக்கு யாரு? அவங்க தங்கச்சி வேலைக்கு போகிறாங்க. நீங்கள் மோட்டோக்கு ஓடுவீங்களா? ஒன்றும் கஷ்டம், சைக்கிளும் கஷ்டம் இல்லை. ஓடையில முதல் ஓடுனா ஸ்கூலுக்கு சைக்கிளில் போய் வந்தேனா, இந்த விழுந்து முழங்காலில் அடிப்பட்ட அந்த பிரச்சனை எல்லாம் வந்த பிறகு அடுத்த வெயில் எனக்கு வெயில் பிரச்சனை. இப்போ ஸ்கூலை விட்டதும் 2004 விட்டேனா, சும்மாட்டானே நிலையில மனளவு நடந்து வெயில் நடந்து பிள்ளைகளை படிப்பிக்கணும் எல்லாம் போனேனா, ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. அப்படி கஷ்டப்பட்டு தான் போனேனா. அதுக்கப்புறம் அந்த சித்திரை மாதம் கூடுதலான 2ஆம் மாதம் இந்த வெயில் ஒன்று வந்தது போன வருஷம். அந்த வெயிலில் சுட்டு கையெல்லாம் பொக்களிக்க தொடங்கிது, முகமெல்லாம். அப்போ அதோட சரி அக்கா, என்னண்டா இப்போ நீங்கள் என்ன இப்போ நீங்கள் தானே கால் பண்ணி கூப்பிட்டீங்க ஒரு இப்படி அந்த இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு எதிர்பார்ப்போட கால் பண்ணியிருக்கீங்க, அது என்ன விஷயம் மட்டும் சொல்லிடுங்களேன். என்னத்துக்காக கூப்பிட்டீங்க, என்ன விஷயம் நீங்கள் இப்போ கேட்க போகிறீங்க? என்னன்னு சொன்னேன், நான் உண்மையாகவே கூப்பிட்டேன். எனக்கு ஏதாவது ஒரு உதவி ஒன்று எதிர்பார்த்து தான். நேற்று கூட நான் அந்த டீச்சரோட கதைக்கு நேரம் எனக்கு அந்த தலை நிறைய பெரிய பாரவும் வேதனையும் அந்த பெரிய ஒரு கஷ்டமாக இருந்தது. அப்போ நான் இப்படி தான் ப்ரொஃபஸர் வந்து அந்த நரம்பு படிக்கிற அப்படி என்றெல்லாம் ஒரு சிந்தனையில் இருக்கக்குள்ள எனக்கு ஒரு ஆறுதலான வார்த்தை கிடைச்சேன்னு சொன்னேன். அப்படி நீங்கள் வருவீங்க, இப்படி ஒரு ஆள் மூலமாக நாங்கள் உங்களோட தொடர்பு கொள்வோம், அதுக்கு பிறகு உங்களோட பிரச்சனையெல்லாம் நீங்கள் சொல்லுங்கள், சொன்னால் அவங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமெண்டு. இப்போ அதுக்கு பிறகு இரவு தான் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதத்துக்கு பிறகு இரவு தான் நான் கொஞ்சம் நல்லா நித்திர கொண்டு நான் என்னென்னா ஏதோ நமக்கு மனதுக்கு ஏதோ ஒன்று கிடைக்க போகுதுண்டு. இப்போ எந்த எதிர்பார்ப்பு என்னென்னா, நான் எதிர்பார்க்குறது ஒரு அளவாவது, ஒரு சிறிய அளவாவது எனக்கு நிறைவேறணுமென்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நான் இந்த கட்டாயம் உங்களை சந்திக்கணும் இருந்தேன். நான் என் எதிர்காலம் உண்டு, இனி வாழ போகிற ஒரு குறுகிய காலம் தான். அந்த குறுகிய காலத்துக்குள்ளேயாவது ஒரு கொஞ்சம் மகிழ்ச்சியாக இருக்கணும் என்று நான் ஆசைப்படுறேன். என் வாழ்க்கை மனுஷனுக்கு எப்படி என்று சொல்லல தான் இன்றைக்கு இருக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு அடுத்த நொடி கூட அறியலாம், அக்காக்கு ஏதோ அப்படி தான் இன்றைக்கு மனுஷ வாழ்க்கை. நான் அதைத்தான் இன்றைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். என்ன மன நிறைய இருக்கிற வேதனைக்கும் கவலைக்கும் இன்றைக்கு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அடுத்த நிமிஷம் எனக்கு என்ன நடக்குமோ அப்படி ஒரு எதிர்பார்ப்பட. நான் சில நேரம் நினைப்பேன், 3 பேரும் போயிடுவாங்க வீட்டில இருந்து. இப்போ வார நேரம் நம்மளை வந்து ஒரு சடலை மாத்தானுவாங்க. அப்படி ஒரு அப்படித்தான் எனக்குள்ள அந்த அவ்வளோ அந்த வேதனையும் கவலையும் இப்போ எல்லாம் விளந்து இப்போ நிறைய இதுகளுக்குள்ள நீ வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்போ அங்காளி நெருக்கடிகள் தான் கூட. இப்போ நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த கொஞ்சம் பேர் எனக்கு அந்த நேரம் இந்த வட்டி காசுகள் கொடுக்க கொஞ்சம் நகையில் இருந்தவங்க, இவ்வளோ காலம் பொறுத்திருந்தவங்க. அப்போ இனி அவங்களால முடியாதானே, அப்போ அதெல்லாம் நான் இருந்து யோசிப்பேன். அதான் அந்த நகை காசுலாம் இவ்வளோ இருக்குது. அவங்களுக்கு இப்போ ஒரு 6 லட்சத்துக்கிட்ட நான் அது எடுத்து கொடுக்கணும். எனக்கு உதவி செய்தவங்க இல்லைன்னு சொல்லல, நான் கேட்டு போன நேரம் எனக்கு தாராளமாக உதவி செய்தவங்க. இத்த வரையில மனம் நோக்குற மாதிரி நடக்கல. ஆனால் இனி எனக்கு கொஞ்சம் பயம் பெறுதுடா, காலம் போக 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 நீ அவங்களும் நமக்கு வேற ஒரு நெருக்கத்தை தருவாங்களா, அதுகளை யோசிக்கிறேன் தான் எனக்கு சரியான பிரச்சனைக்குள்ள நான் இப்போ அவங்களோட நகைகளை வச்சு உங்களுக்கு உதவி செஞ்சு எனக்கு உதவி செய்தவங்க. 6 லட்சம் ரூபாய் காசுக்கு வீட்டு பிரச்சனையை விட்டு வேற பிரச்சனை. இப்போ உங்களுக்கு இருக்கிற மெயின் பிரச்சனை இந்த 6 லட்சம் ரூபாய் யோசிச்சு நீங்க கவலைப்பட்டு. அதுதான் அதால தான் இந்த இது என்ன நடந்தன்னு தெரியாமலே எனக்கு இப்படி வந்த அந்த இன்ஃபெக்ஷன் ஆக்கின உடனே ஒரு டாக்டர் சொன்னார், 1 மணித்தியாலம் பிந்தி இருந்தா நாங்கள் பாரம் எடுத்திருக்க மாட்டோம்னு சொல்லி. இப்போ இந்த நந்தி ஒரு ஆள் தான் சொன்னாவோ, அவள் உயிரோடு இருந்தாலும் இல்லை இது நடந்தாலும் நாங்கள் பொறுப்பெடுக்கிறோம், எந்த பேரை போட்டு நீங்கள் சைன் பண்ணுங்கன்ட்டு. அப்புறம் அவட பேரை போட்டு அவள் இங்கேருந்து வார நேரம் அங்கே டிக்கெட் எல்லாம் போட்டாச்சு. அந்த நிலையில் எனக்கு ஒன்றும் தெரியாது. அதுக்கப்புறம் 9 மணி அப்புறம் டாக்டர் வந்து சொன்னார், மட்டக்களப்புக்கு அனுப்புவோம்ட்டு. அப்போ நான் அழுதேன், எனக்கு எங்கேயும் அனுப்பாதங்க, எனக்கு இங்கே டாரண்டார் வந்து பார்த்துக்கொள்ளுவாங்க உதவியல் இருக்குன்னு சொல்லி. அந்த நேரம் டாக்டர் சொன்னார், என்னட்டு சொன்னால் அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு ஒத்துழைப்பு தரணுமெண்டு. அப்போ இந்த காலை கீழே இது செய்யாமல் தான் 10 நாளும் வச்சு மேலே வச்சுருந்தா மருந்து செய்தாங்க. அதுக்கு பிறகு தான் எனக்கு அந்த
இது செய்யணுமென்னு சொல்லி செய்தாங்க. செய்த உடனே கால் நிலத்தில் வைக்கல உரமாக போயிட்டு. அப்போ அங்கேருந்து சொன்னாங்கன்னுட்டா உங்களை டிக்கெட் வெட்டி விடுற மாட்டேன், நீ என்ன நோக்கமே தான் தெரியாதானே. அப்படி இருக்கிற நேரம் அந்த வாழைச்சேனை விளையாட்டு கழகம் அந்த இந்து படியனல் எல்லாரும் சேர்ந்து அப்போ அவங்க சொன்னாங்கன்னாக்கா அக்கா இதுக்கு ஒரு மருந்து இருக்குது, இந்த இப்படி ரத்த சுவருக்கெல்லாம் மருந்து செய்கிறாங்க. அப்போ 360க்கு வந்தது சுவரம், எனக்கு இல்லை முதல் இது வந்தோடனே வந்துட்டு. அப்போ அவங்க ஒரு கொஞ்சம் உதவி செய்து நான் கொஞ்சம் மருந்து செய்தான் காயங்களை மாற்றி எடுத்தேன். அப்போ டாக்டர் சொன்னாருன்னா இனி திரும்ப வராமல் பார்க்க வேண்டியது உங்களோடது, நீங்கள் வெளியில் போகக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகும், கவனமாக இருக்கணும்னு சொல்லி. இப்போ அதனால தான் நான் எங்கேயும் வெளியில் போக இல்லாமல் இருக்கிறேன்டா. திரும்ப அந்த எனக்கு இப்படி இருக்கிற பரவாயில்ல, ஒரு கால் அப்படி ஒரு நிலை வந்ததுன்னு சொன்னால் நமக்கு அதை எனக்கு விளங்கு. இப்போ அதான் இப்போ இதில் இருக்கிற அந்த மெயின் பிரச்சனைண்டா இப்போ உங்களுக்கு இந்த 6 லட்சம் கடனை தானே நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ கடனால் நீங்கள் யோசித்து அதால் தான் இந்த வருத்தங்கள் எல்லாம் வந்துச்சு. இப்போ அதே வேறு எதுவும் பிரச்சனை இருக்கா? இல்லை, வேறு பிரச்சனை இல்லை. இதுதான் என்னண்டாக்கா இப்போ நான் வந்து பாருங்கள், இப்போ இவ்வளோ நேரம் வந்தேனே, இவ்வளோ கதைச்சி இப்போ நான் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு உங்கள்கிட்ட வந்து இந்த வீட்டு பிரச்சனையே எடுத்தேன். இதுக்கு பிறகு தான் அந்த 6 லட்சம் ரூபா நகை கடனை வந்து சொல்கிறீங்கண்ணே. வேறு எதுவும் பிரச்சனை இருந்தால் சொல்லுங்கண்ணே. இப்போ அதில் வந்து கேட்பாங்க, அதுதானே இருக்கிறாங்க. என்னடா இப்போ நான் சொல்கிற விஷயம் இதுதான், உங்களோட பிரச்சனை எல்லாம் வந்து நீங்கள் வந்து நேர்முகமாக சொல்லக்குள்ளதான் இப்போ இவ்வளோ தூரம் வந்து நம்ம காய்ச்சிட்டோம். இனி வந்து வைக்கப்படுறதுக்கோ இதுக்கோ எதுவுமே இல்லை, உங்களுக்கு விளங்குதானே. அப்போ இப்போ நாங்கள் வந்து நேரத்தையும் இதாக்காமல் வேறு எதுவும் பிரச்சனைகள் இருக்கா என்றதை சொன்னீங்க. அந்த வெளி தனிப்பட்ட பிரச்சனைகள் அப்படி என்று ஒன்று எந்த மனசுக்குள்ளே இருக்கிற பாரம் மட்டும் இதுதான். இதுலேருந்து கொஞ்சம் விலகிறோம்னு சொன்னால் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம், அந்த ஒரு இதுதான் எனக்குள்ள இருக்குது. இப்போ நான் எதிர்பார்த்து உங்களை கூப்பிட்டதும் அந்த கேட்டபடியே நான் எல்லாம் சொல்கிறேன். ஆனால் உண்மையாகவே என்ற எதிர்பார்ப்பு என்னென்றா இருந்தது, இந்த மருத்துவ செலவுக்கு வேண்ட காசை நம்ம கொடுத்துடணும். அப்படி ஒரு உதவி நமக்கு மருத்துவ செலவுக்கு வாங்கின காசு, அதாவது இந்த பிரச்சனைக்காகத்தான் 6 லட்சம் வாங்கினீங்களா? 6 லட்சம் இப்போ அது வேண்டுறது நேரத்தோட சந்தவங்க இந்த வீட்டு கடன்கள் கொடுக்குறதுக்கு. இது இப்போ இந்த கிட்டத்தில் நான் மருந்து கண்டு சொல்லி எனக்கு தேவைப்பட்டது. அதான் அவங்கள்ட்ட நான் 85 கிட்ட வேண்டு, நான் அதில் 20 கொடுத்துட்டேன். நான் ஒரு படியும் தான் அனுப்பினேன். காசு வாங்கி 20,000 கொடுத்துட்டேன். அவங்களுக்கு 65 கொடுக்கணும், 65,000 காசு கொடுக்கணும். இன்றைக்கும் எடுத்து இன்றைக்கு தான் கடைசி, இதுக்கு மேலே நாங்கள் பொறுக்க மாட்டோம். அப்படி நிறைய பிரச்சனைகள் என்ன செய்கிற, அதுதான் பிரச்சனை. மற்றும்படி ஏதோ கடவுள் விட்ட வழின்னு சொல்லி வாழ்ந்தது போயிடலாம். இந்த ஒரு மனசுக்குள்ளே இருக்கிற பெரிய ஒரு பாரம் இதுதான். இதால இருந்து விடுதலை ஆகணும். இப்போ நகைக்கும் விலையேற இப்போ அவங்கள விட மாட்டாங்க தானே. அதுதான் இப்போ உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து கடன் தொல்லை. கடன் தொல்லை காரணமாக நீங்கள் என்ன கூப்பிட்டு உங்களை பிரச்சனையை சொல்கிறீங்க. இந்த கடன்லேருந்து நீங்கள் மீண்டு வரணும். அப்போ இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு வந்து கடன் தொல்லையை முடிக்கிறதுக்கு யாராவது உதவி செய்யணும். இதைத்தானே சொல்ல வரீங்க? ரைட். அப்போ உங்களோட வருத்தம் பிரச்சனைகள் இல்லையே? இல்லை, வருத்தம் இல்லை. நான் இனி பாதுகாத்து கொள்றதால தான் நான் கொஞ்சம் கவனமாகவே இருக்கிறேன், வெளியில் அங்கே போகாமல். அப்போ 6 லட்சம் கடன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 65,000 ரூபா, 6,65,000 ரூபா காசு கடன். இந்த விஷயத்தில் வந்து எனக்கு உண்மையாகவே முடிவெடுக்கலாது. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இந்த 6,65,000 காசு நான் இப்போ தாரேன்னு சொல்லி உங்கள்கிட்ட வேர்ட் தரையிலாது. ரைட்டா? ரைட். உங்களுக்கு நான் வேர்ட் தரையிலாது. அப்போ நான் உங்களுக்கு நம்பிக்கையான வார்த்தையும் தரையிலாது. இப்போ உங்களுக்கு இந்த அக்காவுக்கு இருக்கிற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த கடன் தொல்லையால் வந்து இவங்க வந்து சரியாக சாப்பிட்றல, சரியாக இருக்கிறல, அந்த என்ன சொல்கிற ஒரு மென்டலி அப்செட் மாதிரி யோசிச்சு கொண்டு வாழ்க்கையில் வந்து இந்த வாழ்கிறது கூட வந்து நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த கடன் பிரச்சனையால். இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியுமே, ஒரு 2,000 3,000 ஒரு 10,000 ஒரு ஆள்கிட்ட கடன் வாங்கினா கூட அவங்க என்ன செய்வாங்க, கால் பண்ணி கேட்பாங்கண்ணே எத்தனாந்தேதி இந்த காசு தருவான்னு சொல்லி. அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம், 20ஆந்தேதி தருவோம். அவன் 20ஆந்தேதி கோல் வரும், 20ஆந்தேதி கோல் வரக்குள்ளே எங்கள்கிட்ட காசு இருக்குது. அப்போ நாங்கள் திரும்பி என்ன சொல்லுவோம், 21 தாரம்னு சொல்லி இப்படி டேட் தாண்டி போக ஒரு மனுஷனுக்கு பொறுமைன்றது இருக்குண்ணே. இப்போ அவங்களும் வந்து கதைக்கக்கூடாத வார்த்தைகளால் எங்களுக்கு ஏசி போட்டுருவாங்க, தூசணத்தால் எல்லாம் ஏசுவாங்க. அப்போ இப்படி வந்து எங்களுக்கு வந்து ஏசிட்டா எங்களுக்கு மனசு உடைஞ்சு போயிடும். அப்போ இவங்க வந்து இப்படியான பாதைக்குள்ளே வந்து போயிருப்பாங்க என்று சொல்லி நான் வந்து நினைக்கிறேன். விளங்கிட்டா? இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இந்த கடன் பிரச்சனை மட்டும் நான் உடந்த மட்டும் உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது இப்போ இந்த கடன் பிரச்சனையை வந்து உண்மையாகவே இது கடன் தானா என்று நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ஏதாவது எங்களுக்கு
சொல்லுவீங்களா வேண்டா சில பேர் வந்து சும்மா கூப்பிட்டுட்டு எங்களுக்கு இவ்வளோ எனக்கு இவ்வளோ கடன் இருக்கு என்று சொல்லிட்டு இதை காசை வந்து வாங்குறதுக்காக சில பேர் வந்து செய்வாங்க விளங்கிட்டு தானே இதாக நினைச்சுக்கூடாது தப்பா நினைக்க வேணாம் அந்த விலங்கு தானே அப்ப உண்மையாவே உங்களுக்கு அது கடன் தானா என்றதை வந்து ப்ரூஃபும் பண்ணணும் என்ன அப்ப நான் சொல்றேன் எப்படி சொல்ல வரேன்னு சொன்னா இந்த 6,60,000 காசு இருந்தா உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்க ஸ்மூத்தா கொண்டு போறீங்க அதுக்காக 6,65,000 வரலாட்டியும் ஒரு 30,000 40,000 20,000 என்று சொல்லி பார்க்குற ஒவ்வொரு ஆக்களும் காசு போட்டாலும் உங்களுக்கு காசு சேரும் விளங்கிட்டா காசு கொஞ்சம் கொஞ்சமா சேரும் சிறு துளி பெருவெல்லாம் விளங்கிட்டு தானே அப்ப அது சேரும் அப்ப அது சேர்ந்து வரக்குள்ள வந்து அந்த காசை உதாரணம் சொல்றேன் நான் ஒரு 10,000 கொண்டு வரேன்னு சொல்லி அதை தாரக்கு நான் வந்தாலும் எனக்கு அந்த கடனை வந்து நீங்க வந்து நிரூபிக்கணும் அதை உங்களை மூலமா நான் கையாள மாட்டேன் காசுகளை என்னென்ன நான் அவ்வளோ அனுபவப்பட்டுத்தேன் நிறைய வச்சு செலவழிச்சு ஆக்களை கொடுத்து எல்லாம் விளந்தபடியா இந்த காசுன்றதுல நான் கையாள மாட்டேன் பொருள் என்றாலும் அதை உங்களை வச்சு தான் நான் செய்வேனே ஒழிய என்ன காசு அது நீங்களே கையாளணும் நான் ஒன்றும் தொட மாட்டேன் எனக்கு அந்த காசுன்றதே வேணாம் சரி அதான் அந்த கடனை வந்து நீங்கள் ஒருக்கா எங்களுக்கு அந்த ப்ரூஃப் பண்ணணும் எனக்கு ப்ரூஃப் பண்ணணும்னு இல்லை இந்த வியூவர்ஸுக்கு ப்ரூஃப் பண்ணணும் ஏன்டா அவங்க வந்து வெளிநாடுகள்லேருந்து பார்க்குறவங்க அப்போ அவங்க எந்த கதையை நம்புவாங்க விளையாட்டா எனக்காக பார்த்து கொண்டு இருக்கிறாங்க அப்போ இந்த ஃபோன் மூலமாக பார்க்குற விஷயம் தானே இப்போ நான் கூட கேட்குற கேள்வி நீங்கள் எனக்கு பதில் சொல்கிறேன் இப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க நோட் பண்ணி கொண்டு இருப்பாங்க அதனால தான் கேட்குறேன் அப்படி எதுவும் உதவியில் வந்தால் நீங்கள் அதை ப்ரூஃப் பண்ண வேண்டி வரும் கட்டாயம் ப்ரூஃப் அடுத்த விஷயம் வந்து இந்த உதவி கிடைக்கும்னு சொல்லி எதிர்பார்க்க வேணாம் வேற மாதிரியும் உதவிகள் வரலாம் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு உணவு பொதிகள் வாங்கி தரனாலும் வாங்கி தரலாம் இல்லைன்னு சொன்னால் எதுவும் கொஞ்சம் காசு தந்து ஒரு மாதத்துக்கு ஓகே வருங்கன்னு சொல்லியும் தரலாம் இல்லாட்டி உங்களை வருத்தத்துக்கு எதுவும் மருத்துவ செலவுகள் வேறு எங்கேயும் தெரியாதா நீ தெரிந்தனே இப்போ அதுபடியும் வந்து செய்யலாம் சில பேர் வந்து இதை வீடியோ பார்த்துட்டும் போகலாம் உண்மைதான் விளங்குதா உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை அப்போ என்ன நடந்தாலும் ஓகே அடுத்த விஷயம் வந்து அக்கா நான் ஒரு முக்கியமாக அவங்கள்ட்ட வந்து ஒரு விஷயம் கேட்கணும் என்னண்டா இப்போ வந்து உங்களுக்கு தெரியும் வந்து இந்த யூடியூப் மூலமாக வந்து கஷ்டப்பட்ட ஆகலையோ இல்லாட்டி ஒரு தேவை இருக்கிற ஒரு ஆளையோ வந்து வீடியோ எடுத்து போடுறது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக போய் கொண்டு இருக்கு என்னன்னா பெர்மிஷன் இல்லாமல் செய்கிறாங்கன்னு சொல்லி விலங்கு அவங்களுக்கு இப்போ ஒரு கேர்ளாக இருக்கலாம் பாயாக இருக்கலாம் அவங்கள வந்து நாங்கள் வீடியோ எடுப்போம் இப்போ வீடியோ எடுத்து போட்டால் தான் பிரச்சனை விளங்கும் விளங்கிட்டா இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து கதைக்கிறது தான் பிரச்சனை வழியால் வரும் அப்போ அது மாதிரி இப்போ நான் உங்கள்கிட்ட இப்போ கதைச்சது நீங்கள் எனக்கு சொன்ன விஷயங்கள் நான் கேட்ட விஷயங்கள் எதுவும் வந்து உங்களோட மனதை வந்து புண்படுத்தியிருக்கா இல்லை 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 இல்லையே எனக்கு இப்போ மனம் எவ்வளோ பெரிய தெளிவாக இருக்குது இந்த நீங்கள் கதைச்சது எவ்வளோ பெரிய ஒரு தெளிவாக இருக்குது நம்ம நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது இப்போ யாருமே நம்ம பட்ட கடனுக்கு முன் வந்து செய்கிறதுக்கு நாம் அனுமதிக்கக்கூடாது அவங்களும் ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி விளைக்கிற காசு நாம் வீணடிக்கப்படாது அப்போ எனக்கு என்னட்டு சொன்னால் எனக்கு எந்த மனசில் தோணுதுன்ட்டா அது ஒன்றுமே இல்லை நான் நேற்று கூட என்னட்ட கேட்ட நேரம் நான் சொன்னேன் நான் தலைக்கு மேலே வெள்ளம் வந்தது ஆனபடியாக இது வீடியோவில் என்ன போட்டு இது செய்கிறேன்டாலும் நான் தயங்க மாட்டேன் எந்த உண்மையை சொல்லணும் ஏனண்டா ஊரறிய உலகறிய நான் என்னுடைய கடனாளி ஒழிச்சுட்டு இருக்கிறேன்டெல்லாம் நிறைய பிரச்சனைகள் எனக்கு அப்போ அப்படியெல்லாம் கதைக்கக்கூடாது இது எனக்கு பெரிய இது இல்லை தானே ஏன்டா ஊரறிய உலகறிய எல்லாரும் மட்டும் பிரச்சனை அறியணும் நேற்று அக்காட்ட கேட்ட நேரம் அக்கா சொன்னா எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வந்ததுக்கு அப்புறம் நீ ஏன் பயப்படுறா நீ பயப்படாது நான் அவங்கள்ட்ட அனுமதி கேட்டேனா நான் இப்படி ஒரு வீடியோ செய்ய போறேன்னு அந்த டீச்சர் சொன்னாங்க அப்போ வந்த நீ பயப்படாத நீ உண்ட நிலைமையை சொல்றதுக்கு பயப்படாத ஏன்னா நீ கடவுளுக்கு 33 வருஷமா ஊழியம் செய்த நீ இன்றைக்கும் செய்யணும்னு ஆசைப்படுறா அப்போ நீ தீய வழியில போயிருந்தா உயிர் கூட போயிருக்கலாம் நான் கிறிஸ்டியன் ரோமன் கத்தோலிக்க 33 வருஷமா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம நடையிலையும் மழையிலையும் தண்ணிலையும் போய் எவ்வளவு எல்லாம் செய்தது அந்த கடவுளாக உனக்கு உதவி செய்வாரு நீ பயப்படாத அதை வீடியோ செய்து போடுறதுலையோ உலக அறிகிறதுலையோ ஊர் அறிகிறது எதுக்குமே நீ பயப்படாத யாருக்கும் பயப்படாத மேலுக்கு இருக்கிற ஒருவனுக்கு மட்டும் நீ பயப்படு செய்கிற ஆக்களுக்கு நீதி நேர்மையா இருந்து கொள்ளு அவ்வளவுதான் முக்கியம் சொல்லி அவங்க சொன்னாங்க அதுபடி வந்து இப்போ இந்த வீடியோ வந்து நீங்கள் கூப்பிட்டனால நீங்கள் இந்த பிரச்சனைகளை வந்து நாங்கள் வந்து எடுத்து காட்டணுமென்றதுக்காக இந்த வீடியோ வந்து செஞ்சினாம வேறு எந்த நோக்கமும் இந்த வீடியோவில் இல்லை இந்த வீடியோ நாங்கள் யூடியூப்பில் போடுறதுக்கு நீங்கள் அதுக்கு அனுமதி தரீங்களா நிச்சயமான அனுமதி நான் தரேன் ஓகே சரி எங்களுக்கு அப்போ இவ்வளோ விஷயம் தான் தேவை நாங்கள் இந்த வீடியோ வந்து யூடியூப்பில் வந்து போடுவோம் யூடியூப்பில் போடக்குள்ளே வந்து நம்மளோட உறவுகள் தான் நம்மளோட புலம்பெயர் தமிழர்கள் தான் இந்த வீடியோ பார்ப்பாங்க அதே போல் வந்து அவங்களும்
கோடீஸ்வரர்கள் சொல்லி இல்ல உங்களுக்கு தெரியும் தானே. இப்ப அவங்களும் வந்து வெளிநாட்டுல வந்து 2-3 வேலைகளை செஞ்சு கொண்டு காசுகளை மிச்சப்படுத்தி கொண்டு அதுல ஒரு கொஞ்சம் காசுகளை தான் உதவிகளை அனுப்புறாங்க. இப்ப கட்டாயம் இந்த வீடியோ பார்த்து தான் அவங்க அனுப்பணும் இல்லை இல்லைங்களா. ஏன்னா நிறைய பேர் இருக்கு இல்லைங்களா, நிறைய பேர் உங்களை விட இன்னும் கஷ்டப்பட்டாங்க, இன்னும் கடன் கூடினாக்களும் இருக்கு இல்லைங்களா. அப்ப அதுதான் நான் சொல்றேன், எல்லாமே கடவுளோட கையில தான் இல்லைங்களா. இப்ப நான் இந்த இடத்த விட்டு போனதுக்கு பிறகு கூட நீங்க வந்து ப்ரே பண்ணுங்க இல்லைங்களா, ப்ரே பண்ணுங்க. ஏன்டா மனசை தொடரணும். உங்களோட உண்மையான பிரச்சனை வந்து அவங்கள கையில போய் சேரணும், அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு சொல்லி அவங்களுக்கு மனசு வரணும். இந்த பிரச்சனை ஒரு உண்மையான பிரச்சனை சொல்லி அவங்க நினைக்கணும், நினைச்சா தான் உதவி வரும் விளையிட்டா. அப்போ என்னால் வேண்டியது இந்த வீடியோ எடுத்து ஜஸ்ட் ஒரு எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண இயலும். ஆனால் இது மூலமாக ₹1 காசு வந்தாலோ என்ன உதவி வந்தாலோ நான் உங்களை தேடி வருவேன். நீங்கள் வந்து நீங்களே செய்து போட்டு போனால் நான் எதுவுமே நான் கையாள மாட்டேன். அதை நான் இப்பயும் சொல்கிறேன், நான் காசுன்ற விஷயத்தில் நான் எதுவுமே கையாள மாட்டேன். அவ்வளவுக்கு எனக்கு பயம். இப்போ நான் வந்து இப்போ உதாரணம் சொல்லி ஒரு ஆள் வந்து 10,000 தருதுன்னு சொன்னேன், அந்த 10,000 நானும் இப்படி கொண்டு கொடுக்குறேன் விலங்குல எனக்கு எப்படி கொடுக்குறேன் இல்லை. இப்போ எனக்கு வந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு 10,000 வருது உங்களுக்கு கொடுக்க சொல்லி, இப்போ நான் அந்த காசை எடுத்துகிட்டு வரேன், உங்களோட கடன்காரன்ட்டு எப்படி கொண்டு கொடுக்குறேன்? கடன்காரன்ட்டு இல்லை, கடன்காரனுக்கு அப்படி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால் அதை ஒட்டு மொத்தமாக தான் அவங்களுக்கு செய்யணும், கொஞ்சமாக நான் கொடுக்க மாட்டேன், சேர்த்து தான் கொடுக்கணும், சேர்த்து தான். நான் அதான் எந்த கைக்கு வராமல் உங்கள்கிட்ட இருக்கிறேன் நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்கிறீங்க கொஞ்சமாக காசு வந்தால் என் கையில் இருக்கட்டும். அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ நானே கையாளக்கூடாதானே, எனக்கு அது விருப்பம் இல்லை. அப்போ ஒட்டுமொத்தமாக காசு வந்துட்டுன்னு வைங்களா, அந்த ஒட்டுமொத்த காசு என்ன செய்யறது? இப்போ நம்ம 2 பேரும் போய் கொண்டு கொடுக்குறா அப்படி தான் செய்யணும். என்னோட நீங்களும் பார்க்கத்தானே வேணும். இப்போ நம்ம போய் சொல்லக்கூடாது, என்னை பொறுத்த அதுதான் நேர்மை, இதன்தானே நேர்மையாக செய்யணும். அந்த உண்மையை சொல்கிறபடியாக தான் நிறைய பேர் அந்த எனக்கு உதவி செய்ய முன்பாரல. என்னடா என்னடா நான் செய்யக்கூடாது, இப்போ நான் தான் வேண்டேன், நான் இன்னொரு ஆள் மூலம் பெறக்குள்ள அவங்க மூலமாக கொடுத்தாது அவங்கள போய் சேர்ந்தாது பயனடையணும், அவங்களும் அவடத்தில் நான் பெற்றுக்கொண்டேன்ட்டு எனக்கு உறுதிப்படுத்தி தரணும். அதுதான் முக்கியம், உறுதிப்படுத்தி தரணும். அது இந்த பொய்யாக கூடாதான். இப்போ நாளைக்கு என்னட்டு சொன்னால் திரும்ப நான் போய் அந்த காசை வேண்டோம் அந்த எண்ணம் எல்லாம் இருக்கக்கூடாது. ரைட். இப்போ அடுத்த விஷயம் வந்து இப்போ இந்த பிரச்சனையை வந்து இதுவும் கொஞ்சம் சோல்ட் அவுட் ஆகிட்டுன்னு எடுத்துக்கொள்ளுங்களேன். இப்போ அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போ இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சாலும் இப்போ உங்களுக்கு அன்றாட தேவைன்ற ஒன்று இருக்குது தானே, நீங்கள் உழைக்க தானே வேணும். அப்போ அதுக்கு நீங்கள் வந்து இப்போ டியூஷன் கிளாஸ் வந்து கட்டாயம் செய்யுங்க, கட்டாயம் செய்யுங்க. ஒரு முன்னுக்கு வந்து ஒரு போர்டு ஒன்று போடுங்கண்ணே, ஒரு மட்டையில் எழுதி வகுப்புகள் நடைபெறும் போடுங்க. இது வந்து நல்ல ஸ்பாட் உண்டு, இதில் வந்து ஒயிட் போர்டு ஒன்று போடுங்க என்ன. அப்போ அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அக்கா வந்து ஒரு டீச்சர் என்ன, டீச்சர். அப்போ 7க்கு படிச்சிங்க 7க்கா தரம் 1 தொடக்கம் 13 வரையும் படிப்பிச்சேன். 1 தொடக்கம் 13 வரை. அந்த நேரம் எனக்கு உண்மையாகவே நான் சொன்னேன், இப்போ ஒரு 4 வருஷம் தான் என்னட்ட ஒன்றுமே இல்லாமல் நான் இப்படி வறுமையாக இருக்கிறேன். என்னால் ஒரு 10 பிள்ளைகள் வாழக்கூடிய அளவில் கூட நான் அதுகளுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். 18 வயசில் எனக்கு கிடைக்கிறது என்னென்னா 6வது எனக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அதை நான் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணி ஒரு 10-12 பிள்ளைகளுக்கிட்ட எடுக்கிற அளவில் நான் செய்தேன். பொது சேவை செஞ்சிருக்கீங்க. நிறைய நான் செய்தபடியாக தான் இவ்வளவு தூரத்தில் கொண்டு போய் அந்த எந்த வீக்னஸ் அறிஞ்சு கொண்டாங்க வேட்டை இருந்தால் இப்படி தான் செய்வான்றது. அதுதான் எனக்கு பெரிய ஒரு இழப்பாக வந்து பட்டது. பார்த்தீங்களா, அக்கா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சும்மா இல்லை, நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சிருக்காங்க. நிறைய பேருக்கு உதவி செஞ்ச காரணத்தினால தான் இந்த நிலைமையில இருக்கிறாங்க. அதனால கடவுள் உங்களை கூட விட அனுப்பி வச்சு இந்த இதுகளை அறியணும்ன்றதுக்காக வேணுமெண்டா இந்த கல்லூரியில் போய் கேட்டால் கூட சொல்லுவாங்க, இந்த வரையில் இல்லை எனக்கு எந்த உதவியுமே செய்யலை. கடைசி அந்த 22 நீங்கள் அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு நீங்கள் வந்து டீச் பண்ண வந்து ஒரு உதவியாக நம்ம செய்வோம். நம்மளால ஒரு பிள்ளைகள் வந்து பேசணும் அடையிட்டு தான் செய்தேன். என்னோட அக்கா தான் என்ன பார்த்தோம், அம்மா செத்து அந்த அம்மா செத்து இப்போ 36-37 வருஷம் ஆகுது. அக்கா தான் தாயை போல வளர்த்தவ. அப்போ எங்களை கஷ்டப்பட விடலவ. அப்போ சாப்பாடு இல்லாமல் தருவா. அப்போ எனக்கு அந்த தேவைன்றதை நான் சிந்திக்கலை. 6 வருஷம் நல்லா என் கன்னியர் மடத்தில் போர்டனாக இருந்து பிள்ளைகளை பார்த்தேன். அப்போ அதில் கொஞ்சம் காசு வந்தது, மாதம் தர காசுகள் அதெல்லாம் பிள்ளைகளுக்கு செலவழிப்பேன். நான் எடுக்க மாட்டேன், அங்கே இருக்கிற பிள்ளைகளுக்கு யாருக்கு உதவி செய்யான்னு உதவி செய்வேன். அதே போல் என்ன கிடைக்கிறோ அதை கொண்டு செய்வேன். இவங்க வீட்டு அக்கா ஒரு 1000 ரூபா 500 ரூபா தாண்ட ஒரு நாளும் கேட்க மாட்டேன். அப்போ அந்த ஒரு ஊதாரித்தனம் தான் எனக்குள்ளே வர தொடங்கிட்டு. அதை தான் நான் யோசிக்கிறேன். அந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் வந்ததுகள் ஆக்களுக்கு கொடுக்கணும் என்ற மனநிலையிலேயே கொடுத்து தான் கடைசியாக இன்றைக்கு நடுத்தெருவில் வந்து நிற்க வேண்டிய நிலை. நான் வீட்டை வரணும் மட்டும் இருக்கல, என் ஆப்ரேஷன் முடிஞ்சோடனே நான் அதில் கொண்டு வரக்குள்ள நான் நினைச்சேன்னா மேலேருந்து பாஞ்சி நம்ம தற்கொலை செய்ய அந்த ஒரு முடிவுக்கு தான் நான் வந்தேன். இப்போவே நான் சொல்கிறேன்,
இவர் தம்பி பக்கத்தில் படத்துல தங்கச்சிரமா அடிக்கடி என்ன தொட்டு பார்ப்பார், பெரிய மனம் செய்துதாவோ பெரிய மனம் செய்தா. ஒருக்கா நான் அந்த நிலைமைக்கும் வந்தேனா. கடைசியாக 7 கட்டம் வர மேலே தூக்கில் போட்டு தொங்கு அப்படி சாகுவமண்டு. பண்டிட மகன் தான் வந்து கட்டி பிடிச்சாலும் சொன்னார், பெரிய அக்கா மாலை பிரியம்மா இதெல்லாம் சித்தி இதெல்லாம் கூடாத வேலை, இப்படியெல்லாம் செய்யக்கூடாது அவர் ஆறுதல் படுத்தினார். அதுக்கு பிறகு ஒரு 15 நாளில் திடீரென்ற மாதிரி வீடு எரிஞ்சுது. உண்மையாகவே ஒரு 85,000 ரூபா காசு கொண்டு வந்த ஒரு தேவைக்காக. அப்படி இல்லாட்டி ஒரு பொருள் எடுபட்டிருக்கும் எனக்கு. அந்த டைமில் நான் காசெல்லாம் சேர்ச்சுக்கு போயிட்டு வந்து காசெல்லாம் கொண்டு வச்சு போட்டு அக்காடை விட்ட சாப்பிடுறதுக்கு திடீரென்ற மாதிரி பக்கத்தில் இருந்தாக்கள் அதுகளும் கிறிஸ்டியன் பிள்ளையை அழுது சத்தம் போடுறதுகள் ஓடி வாங்கண்டு. அப்போ அதுகள் நெச்சிருக்கள் வீட்டுக்குள்ளே நான் எரிகிறேன் தான் மாலினி அக்காண்டு அழுது கொண்டு ஓடி வந்தவங்க. அங்கே வந்து பார்த்துருக்கள் வீட்டுக்குள்ளே ஒருவரும் இல்லை, கரண்ட் எல்லாம் இருந்தது. நல்ல காலம் அதுகள் அந்த உள்ளுக்குள்ளே போன நேரம் ஒருவருக்குமே ஒன்று நடக்கலை. அல்லது கரண்ட் பாஸ் பண்ணியிருந்தா அதுகள் ஊற்றின தண்ணி இதுக்கெல்லாம் கரண்டில் அதுகளோட குடும்பம் 4 பேர், அம்மாவும் 2 பிள்ளைகளும் பேர அந்த படியனும் அவ்வளோ பேரும் செத்துருப்பாங்க. ஆனால் உண்டுமே அதுக்குள்ளே நடக்கலை. அது கடவுள் என்ன அதிசயம் தெரியா. அதோட இப்படி பிரச்சனை பட்டு கொண்டு இருக்கக்கூடாது. அந்த வீட்டு பிரச்சனை வந்தது, நான் போனதும் அப்புறம் இந்த இப்படி காலில் இப்படி ஒரு பெரிய ஒரு சம்பவம் பண்ணு எனக்கு வந்தது. 15 நாள் வைத்தியசாலையில் இருந்தேன் நான். அதுக்கு பிறகு அங்கே வந்து ஏதாவது வேறு முடிவுகள் எடுத்துருவேன்ண்டு அது பெரிய தங்கச்சியும் அவரும் வந்து டிக்கெட் வட்டி உடனே கொண்டு வந்துட்டாங்க. இங்கே கொண்டு வந்து அந்த ப்ரைவேட் அந்த மருந்தை செய்து காலை சுமை உண்மையாக படிக்க நடுது. அந்த நேரம் நான் படிப்பிச்சாக்களோ யாருமே எனக்கு வரல. நான் படிப்பிக்கிற நேரம் வந்து என் அறிவுரையை கேட்டுக்கொண்டிருந்த படியனல் தான் எனக்கு சொன்னாங்க வெளியிலேருந்து, இன்றைக்கு நாங்கள் நல்லா இருக்கிற வெளிநாட்டில்ன்னு சொன்னாக்கா நீங்கள் எங்களுக்கு சொன்ன அறிவுரை தான் இன்றைக்கு எங்களை வாழ வச்சிருக்கு. ஆனால் உங்களை அந்த நிலையில் உங்களை நாங்கள் வைக்கிறதுக்கு இயலாத அளவில் நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டு போகிறபடியாக கடனை அடைச்சி கொண்டிருக்கிறோம்ண்டு. அப்படி அந்த முழுதும் சைவக்கார படியனை ஒரு கிறிஸ்டியன் படியனும் இல்லை, முழுதும் சைவக்கார பிள்ளைகள் இந்த பிள்ளைகள் தான். அதே போல் வெளியிலேருந்து ஒரு சில நண்பர்களும் எனக்கு அவங்களும் சின்ன சின்ன உடனே அறிஞ்ச உடனே எனக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்குள்ளெல்லாம் உதவி செய்தவங்க. இப்போ வெளியில் போகிறோன்டானே நீங்கள் பாஸ்போர்ட் எடுத்து வெளியில் போகிறதுக்குரிய உதவிகளும் நீங்கள் யாரையாவது பிடிச்சி செய்யுங்க அப்படியே நான் செய்திருக்கிறாங்க எனக்கு. நம்ம பெற்றுக்கொண்டதை செய்திருக்கிறாங்க. நம்ம பெற்றுக்கொண்டது இல்லைன்னு சொல்லக்கூடாது. அந்த உண்மையிலேயே அந்த மருத்துவத்துக்கு எனக்கு தாராளமானது கிடைச்சி தான் நான் வெளியில் வந்து இந்த கால் செய்து. அப்படி இல்லைண்டா அந்த கால் நான் நினைக்கல முழங்காலோட போயிருக்கு. இப்போ இந்த பக்கத்தால இந்த கட்டு கட்டி வெட்டிருப்பாங்கன்றீங்களா? வெட்டிருப்பாங்கன்னு முழங்காலோட எடுக்கிறோம்னு சொன்னப்பாங்க. அந்த போட்டோ பார்த்து நீங்க தானே இந்த அளவுக்கு வந்தது, இங்க வரையும் வந்துட்டு. இந்த ஆபரேஷனுக்கு எவ்வளவு செலவழிஞ்சிச்சு மொத்தம்? பிரைவேட்டா தானே மருந்து கட்டணும். இது இப்ப செய்கிறண்டா 2 லட்சத்துக்கு மேல எடுத்திருப்பாங்க. அது ஹாஸ்பிட்டல்ல வச்சு செய்து போட்டு வந்து ஒன்றை விட்ட நாளைக்கு முதல் நாள் 15,000 ரூபா எடுத்த வேறு புற 5,000 ஒன்றை விட்ட ஒரு நாளைக்கு இன்ஜெக்ஷனுக்கு இதுக்கு அதை கொடுத்து தான் கசமாக்கி எடுத்தேன் நான். இந்த காலுக்காக சுவரம் கூடி கொண்டு போக அப்போ அவங்களுக்கும் பயம் வந்துச்சு. அப்போ அதுக்கு 2 இடம் தானே இருக்குது. இந்த கல்லடியில் ஒரு இடம், அந்த நாவலடி இஎம்எஸ் சொல்கிறீங்களா? இல்லை, நாவலடியில் ஒரு நாவலடியில் இருக்கிறாங்க, ரைட். அப்போ அந்த உதவி செஞ்சதையும் தாண்டி இன்னொரு ஆளுக்கு வந்து பெரிய உதவி செஞ்சுருக்குறாங்க. அந்த வீடை வந்து கொடுத்துருக்காங்கண்ணே. இவங்க இருக்கிற சொந்த வீடை வந்து யாரும் வந்து கொடுக்க மாட்டாங்கண்ணே. நம்ம ஃபோனை கூட கொடுக்க மாட்டோம். அப்போ அவள் இருக்கிற வீடை வந்து கூட வந்து ஒரு துச்சமாக நினச்சி அவங்க வந்து வாழ்க்கையில் நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கக்குள்ளே வந்து எங்களை பார்த்து கொள்ளுவாங்க தானே என்று சொல்லி நினச்சிருக்காங்க. அதோட அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அக்கா வந்து கல்யாணம் கட்டலை. கல்யாணம் இன்னத்துக்கு கட்டலைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கொள்ளாமா? நான் படித்து என் ஆரம்பத்தில் ஒரு ஆசை இருந்தேன்டா, நான் சிஸ்டராக போகணும்னு சொல்லி. அப்போ நான் போயிருந்த படித்தேனா. அவள் படித்து கொண்டு இருக்கக்குள்ள எனக்கு ஆரம்பத்தில் இந்த காலில் மட்டும் தான் ஒரு கொஞ்சம் இருந்தது. அப்போ அது பணிவாழ்வுக்கு ஒரு தடமாக இருந்தது எனக்கு. அப்போ தடையாக இருக்க நான் என்ன செய்தேன், அதை விட்டு போட்டு வந்து அப்போ அவங்களும் அதை ஒரு வருஷம் இருந்தேன் நான் படித்து கொண்டு இருக்கக்குள்ள. அப்போ இது ஒரு தடன்றதை அவங்க கதைக்கிறது எனக்கு நான் விளங்கி கொண்டேன். அப்போ நான் ஒரு வரை மனசு நோக்கக்கூடாண்டு போட்டு இப்போ நான் அழுது கொண்டிருக்க நேரம் எனக்கு இந்த நெஞ்சில் ஒரு கட்டி கொண்டு வந்திருந்தது. அப்போ நான் பார்த்தேன் என்னென்னு சொன்னேன், அதை கடவுள் தான் வெளிப்படுத்துனது தெரியும். அப்போ நான் பார்த்தேன் என்னென்னு சொன்னால், இதுலேருந்து நாம் இப்படி வெளியேறலாம். இப்போ அவங்களுக்கு மனசில்லை எனக்கு சொல்கிறதுக்கு, எனக்கும் அவங்கள்ட்ட போய் கேட்க மனசில்லை. அப்படி இருக்கக்குள்ள நான் இதை இப்படி ஒரு இது ஒன்று இருக்குன்னு சொல்லி பெரிய சிஸ்டரோட போய் கதைச்ச நேரம். அப்போ அவங்க சொன்னாங்க, என்னம்மா செய்கிறேன்னு சொன்னால், நான் ஆப்ரேஷன் செய்யணும் சிஸ்டர்ண்டு. அந்த நேரம் கொஞ்சம் பொருளாதார பிரச்சனைகள் இல்லை. அப்போ சரி, அப்போ என்ன செய்ய போகிறேன் நான் என்ன செய்து எனக்கு முடிஞ்ச சிஸ்டர் வருவேன். அப்படி இல்லைன்னா நான் போகிறேன்னு சொல்லி போட்டு சுமூகமாக ஊழியத்துக்கு நான் இந்த ஒருவரை மனசு நோகாத மாதிரி நான் வந்து இப்படி ஆப்ரேஷன் பண்ணி எல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் 92ஆம் ஆண்டு நான் பாடசாலையில் போய் சேர்றதுக்கு எனக்கு எங்களோட அன்னதாசன் சொல்லி அவர் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணவர் படிப்பிக்கிறதுக்கு. அப்போ நான் படிப்பிக்க பாருண்ட கோமெண்ட் சொல்லிட்டாரு. அப்போ படிப்பிச்சு கொண்டு இருக்கக்குள்ள 2004ஆம் ஆண்டு எனக்கு இந்தியாவுக்கு போகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் மட்டும் தந்தாங்க, நிறைய போதி கொடுமன்றதுக்காக.
அப்போ நான் 2000 அதாவது இந்தியாவுக்கு போய் நீங்கள் படிச்சுட்டு வரது படிச்சுட்டு போனேன். நான் பைபிள் படிக்கிறதுக்கு போனேன். 2004ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் போய் 12ஆம் மாதம் அந்த ஒரு மாதம் எங்களுக்கு அங்கே நடந்தது. இப்போ அதுக்கு பிறகு வந்து பார்த்தேன்னா இதெல்லாம் விட்டு நம்ம விலகக்கூடாது. அப்போ இதுக்குள்ளே இருக்கணும்னு சரி. அடுத்தது திருமண பேச்சுவார்த்தை வார நேரம் சில தடைகள் வந்து இந்த இதுகளை உதாரணம் காட்ட தொடங்கிட்டாங்க. இப்போ நான் பார்த்தேன்னு சொன்னால் இப்போ திருமணம் செய்து ஒரு 2 பிள்ளையோ 3 பிள்ளையோட நாம் தெருவழியை திரிகிறத விட வாழ்க்கையில் இப்படியே இருந்து கடவுளுக்கு ஊழியம் செய்வோம்னு சொல்லி வீட்டை ட்ரை பண்ணினவங்க ஆனால் கேட்டு வராங்களா அவர் ஒரு கதை சொன்ன உடனே அப்போ எனக்கு அதில் ஈடுபாடு இல்லாமல் விருப்பம் இல்லாமல் போனது பிறகு கடவுளுக்கு ஊழியம் செய்வோம் இப்படி என்ற வாழ்க்கையை கொடுத்து இப்போவும் நாங்கள் இந்த ஒரு 2 கிழமையாக இந்த சர்ச்சுக்கு போக தொடங்கினதுலேருந்து அவங்களோட அந்த பக்கத்தில் பிரயாசெல்லாம் நடக்கும். அப்போ நான் அவங்களோட போவேன்னா அந்த இந்த காலத்தை நேரத்தை நம்ம வீணடிக்கப்பட ஏதோ கடவுள் நமக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார்ன்ற நம்பிக்கையில் பயணம் செய்து கொண்டு அப்படி நேற்று அழுது கொண்டு இருக்கக்குள்ளதான் இந்த தொடர்பு எனக்கு கிடைச்சது. உண்மையிலே நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன்டா. நான் எதிர்பார்க்கல. எத்தனையோ பேர்கிட்ட நான் கேட்டு செய்ய நேரம் அக்கா தனியாக்கள் அப்படி என்றெல்லாம் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் சொல்லி கொண்டிருக்கக்குள்ள இப்படி ஒரு தண்டு கிடைச்சக்குள்ள எனக்கு பெரிய ஒரு இது கடவுளுக்கு நன்றி சொல்லி உண்மையிலே அதை பெரிய ஒரு கோடாண்டு தான் சொல்லணும். சரி, அப்போ கைப்பிடிங்களா? இல்லை ரைட். அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா கல்யாணம் கட்டாததுக்கும் ரீசன் வந்து அக்காட்டியே நான் கேட்டு வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்போ நீங்கள் வந்து அதை விளங்கி கொண்டிருப்பீங்க. அடுத்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காவுக்கு வந்து டீச்சிங் பண்ணுற திறமை இருக்குது. ரைட். அப்போ நான் வந்து சொன்னேன்னா டீச்சிங் செய்யுங்க. அப்போ அவங்களோட வீட்டுக்கு முன்னுக்கே இது வந்து இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்காட வீடு இல்லை, அக்காட வீடை இழந்துட்டாங்க. அப்போ அக்காட தங்கச்சியோட தான் இருக்கிறாங்க. இருந்தாலும் இதில் வந்து உங்களுக்கு அந்த டீச்சிங் செய்யக்கூடிய வசதிக்கு அவங்க பிரச்சனைப்படுத்த மாட்டாங்க. அப்போ நீங்கள் இங்கே ஒரு போர்டை போட்டு செய்யலாம். அப்போ இவங்கட என்ன சொல்கிறேன், இவங்களுக்கு ஒரு வேலைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை. இவங்களோட திறமையே இருக்குன்னு. இப்போ இவங்க யாராவது ஒரு ஆளுக்கு டீச் பண்ணியாவது அவங்க வந்து அதை கொண்டு போய் கொள்வாங்க. ஆனால் டீச் பண்ணி கொண்டு இந்த இருக்கிற 6,60,000 இந்த இருக்கிற 6,60,000 காசு கட்டுறன்றது அது நடக்காது. ஏனென்றால் அது வருஷக்கணக்கு ஆகும். அப்போ அக்காவுக்கு இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை, தலையில் இருக்கிற ஒரே பெரிய பாரம் 6,60,000 கடன். இந்த கடனை வந்து முடிக்கணும். ஏன்னா கடன் கொடுத்தவங்க வந்து அக்காவை நெருக்கி கொண்டு இருக்கிறாங்க. இதனால் வந்து இவங்க தற்கொலை முயற்சிக்கும் போயிருக்கிறாங்க. சரி, இப்போ அதையும் வந்து அவங்க சொன்னாங்க. எனக்கு அதை கேட்கக்குள்ளேயே கவலையாக இருந்துச்சு. நிறைய பேர் வந்து சூசைட் பண்ணுறதுக்கும் போயிருக்காங்க. அப்போ கடைசி கட்டம் இந்த வீடியோ மூலமாக உதவியை கேட்டு பார்ப்போம், நாங்கள் கதைச்சி பார்ப்போம், யாரும் உதவி செய்வாங்க என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோலையும் கேட்டிருக்காங்க. இப்போ என்னை பொறுத்தவரையில் என்னட்ட நீங்கள் கேட்பீங்கன்னு சொன்னால் இப்போ இவ்வளோ நேரம் நானும் இவங்களோட கதைச்ச மட்டும் இல்லை, இவ்வளோ விஷயங்களை வந்து கதைச்ச மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், அதாவது எந்த மைண்டுக்கு தோன்ற விஷயம் என்னென்னு சொன்னால் இவங்களுக்கு இருக்கிற இந்த கடனை நம்ம வந்து முடித்து கொடுத்தோம்னு சொன்னால் இதுக்கு பிறகு வந்து வார சின்ன சின்ன பிரச்சனைகள், அவங்களுக்கு தேவையான சாமான்கள், அதுகள் எல்லாத்தையும் வந்து அவங்க வந்து செய்வாங்க என்ற ஒரு நம்பிக்கை வந்து எனக்கும் இருக்குது. விளங்கிட்டா? இப்போ அந்த 6,60,000 இந்த பணத்தை வந்து உதவியாக நம்ம வந்து இவங்களுக்கு கொடுக்கக்குள்ள அதுக்கு பிறகு இவங்க ஒரு டியூஷன் கொடுக்குறதோ இல்லாட்டி வேறு எதுவும் பிரச்சனையை பார்க்குறதோ என்று சொல்லி அவங்களோட வாழ்க்கையை அவங்க கொண்டு ஓட போகிறாங்க என்று சொல்லி என் மனசில் தோணுது. மற்றபடி வேறு எதுவும் உதவிகள் செய்யலாமா என்று சொல்லி கேட்டால் சின்ன சின்ன உதவிகள் செய்யலாம். என்னென்னு சொன்னால் ஒரு மாதத்துக்கு இவங்களுக்கு யாரும் பணங்கள் காசு வந்து யாரும் அனுப்பணும்னு சொல்லி நினைச்சாலும் அனுப்பலாம். ஒரு 10,000 20,000 30,000 சொல்லி அனுப்பலாம். அதுவும் வந்து இவங்களுக்கு ஒரு உதவியாக போகும். ஆனால் அதை விட இவங்களுக்கு இருக்கிற உண்மையான பிரச்சனை, அந்த மெயின் பிரச்சனை, எங்களை கூப்பிட்டு வீடியோவில் கதைக்கிற காரணமும் இந்த கடன் பிரச்சனை தான். அவங்களுக்கு அந்த மாதம் அந்த சின்ன உதவி ஒன்று தேவைப்படா நினைக்கிறேன். ஏன்னு சொன்னால் அக்காவுக்கு அவ்வளோ டேலண்ட் இருக்குது. விளையாண்டா அவள் வந்து டீச்சிங் பண்ணி டீச்சிங் கொடுத்து ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு எவ்வளோ போகுது இப்போ ஃபீஸ்? மாதத்துக்கு ஒரு நாளைக்கு அப்படி ஏதோ 50 ரூபா 100 ரூபா போகுது. ரைட். அப்போ ஒரு நாள் கிளாஸுக்கு வந்து ஒரு 50 ரூபா 100 ரூபா எடுத்தாலும் ஒரு 10-15 பிள்ளைகளே கொடுத்தாலும் காணுமேனே. அப்போ அதுலேயே இவங்கட இதை வந்து அவங்க கொண்டு போவாங்கண்ணே. அப்போ இவங்களோட பிரச்சனை வந்து இந்த கடன் பிரச்சனை. இந்த கடன் பிரச்சனையை முடிச்சு தர சொல்லி உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. உங்களால் முடிந்தால் உதவி செய்யுங்க. அதே போல் வந்தோம்மா நம்ப வேணாம், நான் திரும்பியும் சொல்கிறேன், இந்த வீடியோ இதோட முடிப்போம். எல்லா விஷயம் கழிச்சிட்டு இருந்தானே, இதை கதைக்கிற கொண்டும் இல்லையே. ரைட். அப்போ இந்த வீடியோ இதோட முடிப்போம். இந்த இருக்கிற அக்காவுக்கு உதவி செய்கிறதுக்கு யாரும் விரும்புனீங்கன்னு சொன்னால் என்ன தொடர்பு கொண்டு கதைங்க. உண்மையாக நம்புவோம்னே.
இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு நம்புவோம். நீங்கள் கட்டாயம் கடவுள்கிட்ட வேண்டுங்க இல்லைங்களா? ஏன்னா இந்த வீடியோ பார்க்குறாங்கள மனசை தொடணும் இல்லைங்களா? அப்போ தொடக்குள்ளே வந்து நான் வருவேன். அப்படி இல்லை வேறு சின்ன உதவிகள் வந்தாலும் உடனே நான் வந்து கதைப்பேன். மனசை தளர விட்டுறாதீங்க. வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனைகள் நடக்கும் இல்லைங்களா? இப்போ நான் வந்து உங்களுக்கு தம்பி மாதிரி என்ன சின்ன ஆள் நான். இப்போ நான் உங்களை அட்வைஸ் பண்ணுற அளவில் இல்லை, இருந்தாலும் மனசை தளர விட்டுறாதீங்க சரியா? உயிர்ன்ற அந்த பேர்த் இருக்குது தானே, பெரிய விஷயம் சரியா? இப்போ வந்து நம்ம வந்து இந்த கடனை யோசிக்கிறோம். 1 கோடி ரூபா கடன் பட்டவனே சும்மா சிம்பிளாக தெரிவான் விளங்கிட்டா. பிறகு வந்து கண் தெரியாமல் எவ்வளோ பேர் இருக்காங்க, கால் இல்லாமல் காது கேட்காம எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது, நீங்கள் படிப்பிப்பீங்க ரைட். அப்போ உங்களுக்கு எல்லாமே விளங்குது என்ன, வடிவா கண் தெரியுது, வெளில கதைக்கிறீங்க வெளில. அப்போ நீங்கள் ஏன் சூசைடுன்றதுக்கு நீங்கள் போகிறீங்க? அது கூடாது. அடுத்து நம்மளோட சமயத்தின் படி வந்தாலும் நீங்கள் சூசைட் பண்ணால் நீங்கள் எங்கே போவீங்க? நிறைய தான் போவீங்க. உண்மை தானே? இப்போ ஆண்டவர் வந்து ஒரு டைம் வச்சிருக்கிறானே உங்களுக்கு, இந்த டைமுக்கு தான் உங்களை எடுப்பணுண்டு. இப்போ அந்த டைமுக்கு நீங்கள் சூசைட் பண்ணால் எல்லாம் பிழைக்கும் விளங்கிட்டா. அப்போ ஏதோ இப்போ ஆண்டவர் உங்களை வந்து இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறேன்னு சொன்னால் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து உங்கள் மூலமாக செய்ய போகிறேன் விளங்கிட்டா. அதை நம்ம வந்து டக்குண்டு உடைஞ்சிடக்கூடாது. அப்போ எந்த காரணத்தையும் கொண்டு மனசு உடைஞ்சி போகாதீங்க. கடனாக இருந்தாலும் சரிதான், நீங்கள் அவங்கள ஃபேஸ் பண்ணி கதைக்க பழகுங்க. காசு என்கிட்ட இப்போ இல்லை சரியா, என்ன செய்ய போகிறீங்க? ஆனால் நான் தாரேன், நான் ஏமாத்தலை, நாங்கள் காசு தாரோம். ஆனால் இப்போ தாரக்கு இல்லை, போலீஸ் லோனு கொடுக்க போறீங்க கொடுங்க, நான் வந்து சொல்கிறேன் சரியா? ஒவ்வொரு நாளும் எனக்கு உழைப்பு இல்லை, நான் உழைச்சி தருவேன்ன்றதை சொல்லுங்கள். அவங்க வந்து கேட்குறாங்க, அறிமுகப்படுத்துகிறாங்கன்றதுக்காக இப்போ இது இந்த புலையான முடிவுகளை எடுத்துறாங்க. இப்போ உங்களோட இப்போ பாசமாக உங்களோட அக்கா இருக்கிறாங்க, தங்கச்சி இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க தானே. அதில் அப்படி செய்ய எனக்கு உண்மையாகவே நீங்கள் அந்த சொன்ன விஷயம் சித்தியாக கவலையாக இருந்தது. இன்றைக்கு சாப்பிட்டீங்களா? சாப்பாடு பிரச்சனை ஒன்றும் இல்லைண்ணே, எல்லாம் சாப்பிடலாம், அது பிரச்சனை இல்லைண்ணே. இந்த வெயில் இந்த உப்பு தண்ணீர்கள் நான் எங்கேயும் போகிறேன். இப்போ இந்த 6 மாதமும் சரியான காரணம் அந்த வீட்டை விட்டு வெளியிலேயே போகாமல் இங்கே இருக்கிறேன். சரி, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிப்போம்ண்ணே. ரைட், ஓகே காய்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட முடிக்கிறோம். இதுக்கு ஒரு நல்ல முடிவு வரும்னு சொல்லி நினச்சி இந்த வீடியோ முடிக்கிறோம். அடுத்தடுத்த நல்ல வீடியோவை உங்களை உங்களிடமிருந்து விடை பெற்று செல்கின்றேன். பாய் காய்ஸ்.